ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு சாட்டர்டேயும் புக் எடுத்து படிக்கணுமான்னு யோசிக்கிற டைம் இது. பட் நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்க? நீட் ஃபிசிக்ஸுக்கு படிக்கிறீங்க. ஸோ இந்த நீட் ஃபிசிக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? நீங்கள் இது படித்தா தான் உங்கள் கனவான டாக்டர் ஆகுறது நிறைவேறும் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் மேக் ஷோர் யூ ப்ராக்டிஸ் நீட் ஃபிசிக்ஸ் டெய்லி. பிகாஸ் இப்போ கஷ்டப்பட்டா நீங்கள் ஃபியூச்சரில் நல்லா வாழலாம் இல்லை? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நீட் பிசிக்ஸ்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஆல்ரெடி இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில we have taken 4 lectures and அதே மாதிரி electrostaticsலையும் we also have taken 10 lectures. So whatever you do, make sure that you watch all my previous lectures before watching this lecture. Because நான் ஒரு லெக்சர் எடுக்கிறேன்னா நான் previous lecturesல என்ன சொல்லியிருந்தேனோ அதை கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி கூட நான் எடுப்பேன். ஓகே, ஸோ அந்த ஒரு கண்டினியூட்டி கிடைக்கணும்னா அண்ட் கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா யூ ஹேவ் டு மேக் ஷோர் தட் யூ வாட்ச் எவ்ரி சிங்கிள் லெக்சர். ஓகேவா? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் வீடியோ நீங்க ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு பென் எடுங்க. நான் சொல்லி தரதை நீங்க கண்டிப்பா நோட்ஸ் மாதிரி நோட் டவுன் பண்ணுங்க. அண்ட் அதோட முக்கியமா நான் ஏதாச்சும் ப்ராப்ளம் சால்வ் பண்றேன்னா நீங்களும் என் கூடவே சால்வ் பண்ண பாருங்க. அண்ட் எனக்கு முன்னாடியே நீங்க சால்வ் பண்ண முடிஞ்சா அது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகே, ஸோ let's begin our class today and I am your teacher Arun Kishor here. Let's start. So again சொல்றேன், டெய்லி சொல்ற கதை தான் மறுபடியும் சொல்றேன். எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸ்ங்கிற மெயின் செக்ஷன் இருந்து you get almost 14 questions out of 45 questions. அது உங்க நீட் பிசிக்ஸ் மார்க்ல ஆல்மோஸ்ட் 30%. அது ரொம்ப பெரிய நம்பர் இல்லையா? ஸோ நீங்க என்ன பண்ணாலும் எலக்ட்ரோமேக்னட்டிக் செக்ஷன்ல நீங்க கம்ப்ளீட்டா தரோவா இருக்கணும். ஸோ அந்த எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸ்ல சப்செக்ஷன்ஸ் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோடைனமிக்ஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா மூவ் ஆகாத சார்ஜஸ், டைனமிக்ஸ்னா மூவ் ஆகிற சார்ஜஸ். மூவ் ஆகாத சார்ஜஸ் பத்தி ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டோம். ப்ரீவியஸ் 10 லெக்சர்ஸ் சொன்னேன் இல்லையா, அதுல படிச்சுட்டோம். ஸோ இப்போ நம்ம கரண்டா பாக்குறது எலக்ட்ரோடைனமிக்ஸ் தான். அந்த எலக்ட்ரோடைனமிக்ஸ்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி செக்ஷன் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணாலும் மேக் ஷோர் தட் யூ வாட்ச் மை லெக்சர் டெய்லி. அண்ட் அதே மாதிரி என் லெக்சரை பார்க்கும்போது சும்மா ஏதோ யூடியூப் வீடியோ பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. ஒரு பென் எடுங்க, ஒரு பேப்பர் எடுங்க, நான் சொல்லித்தரதை அப்படியே நோட் டவுன் பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா என்னையே அடிக்க பாருங்க. ஓகேவா? என்னோட ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே, ஸோ what if physics isn't actually hard? Teachers are just really bad in explaining it. So நீங்க ரியல் லைஃப்ல உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் வேணா வச்சுக்கோங்களேன். ஆஃப்கோர்ஸ் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் ஸ்கூல் டீச்சர்ஸ், பிசிக்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஸோ பிசிக்ஸ் கரெக்டான டீச்சர் கிட்ட நீங்க சிக்கிட்டீங்கன்னா, கரெக்டான டீச்சரா நீங்க சிக்கிட்டீங்கன்னு சொல்ல மாட்டீங்க, நல்லா என்ஜாய் பண்றேன்னு தான் சொல்வீங்க. பட் தி திங் இஸ், உங்களுக்கு கரெக்டான டீச்சர் இருந்தா பிசிக்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஸ்டடி பண்ணுவீங்க. அது பிசிக்ஸ் மட்டும் பொருந்தாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேம் தான். ஸோ I believe I am the right teacher for you and I believe that through my teaching physics நீங்க என்ஜாய் பண்ணி படிப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் கரண்ட் அண்ட் வோல்டேஜ். ஸோ நமக்கு எல்லாம் இருக்கு, நமக்கு கரண்ட் இருக்கு, வோல்டேஜ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி மெஷர் பண்றது? ஒரு சர்க்கியூட் கொடுக்குறோம், நம்ம உட்காந்து கால்குலேஷன் போடுறோம். ஓகே, பட் ரியல் லைஃப்ல ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எடுத்து கால்குலேஷன் போட்டுட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. So அதுக்காக தான் we are using certain instruments, okay, certain measuring instruments to measure the value of current and voltage. So இதை நீங்க எங்க பார்க்கலாம்? உங்க லேப்ல பார்க்கலாம், உங்க மேபி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லயும் பார்க்கலாம். ஓகே ஓகே, சாரி சந்தோஷ், நான் இப்பதான் பார்க்குறேன். ஹாய், ட்ரூ வேர்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ லவ் மை லெக்சர் ஆல்சோ, சந்தோஷ் குமார். ஓகே, ஸோ கிளாஸுக்கு போகலாமா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னா அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், galvanometer and converting galvanometer to other instruments and potentiometer. ஓகேவா சந்தோஷ் குமார்? ஓகே ஸோ ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா அதோட பர்பஸ் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஸ்கேல் எல்லாம் இருக்கும் இல்லையா, உங்க ரூலர், அது ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல மெயின் பர்பஸஸ் என்னெல்லாம்? The first thing is reliability. ஸோ நீங்க ஒரு பொருளை ஒரு வாட்டி மெஷர் பண்ணும்போது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கரண்ட்டை மெஷர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட்டை நான் ஒரு வாட்டி மெஷர் பண்ணும்போது அந்த கரண்டோட வேல்யூ 1 ஆம்பியர்னு வருதுன்னா எல்லா வாட்டியும் அதே சர்க்யூட் அதே செட்டப்ல மெஷர் பண்ணும்போது அதே 1 ஆம்பியர் தான் வரும். சப்போஸ் நம்ம இப்போ மெஷர் பண்ணி 1 ஆம்பியர் வருது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 ஆம்பியர் 3 ஆம்பியர் வருதுன்னு சொன்னா அது நியாயமாகுமா? ஆகாது இல்லையா?
So the measuring instrument must be reliable. ஓகேவா? என்ன சந்தோஷ்குமார் பேர் சொல்லிட்டேன், ரிப்ளை காணும். ஓகே, ஸோ அதே மாதிரி மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஷுட் பி வேலிட். ஓகே, ஸோ நம்ம ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்டோட ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒரு வேல்யூ தரோம்னா எல்லா வாட்டியும் ஒரே வேல்யூ தரணும். அதே மாதிரி எல்லா வாட்டியும் கரெக்டான வேல்யூ தந்துட்டே இருக்கணும் இல்லையா? சப்போஸ் கரெக்டான வேல்யூ 1 ஆம்பியர்னா நமக்கு மெஷர் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ 3 ஆம்பியர்னா நம்ம எவ்வளோ வாட்டி மெஷர் பண்ணிட்டும் எல்லா வாட்டியும் 3 ஆம்பியரே வந்தா 3 ஆம்பியர் வந்தாலும் நமக்கு கரெக்டான வேல்யூ என்ன? கரெக்டான வேல்யூ 1 ஆம்பியர். ஸோ ரிலையபிலிட்டி நம்ம எல்லா வாட்டியும் மெஷர் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் சர்க்கியூட்டை ஒரு பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன்ல மெஷர் பண்ணும்போது அதே வேல்யூ வரணும். பட் அதே நேரத்துல அந்த வேல்யூ கரெக்டான வேல்யூவா இருக்கணும். தப்பான வேல்யூ எல்லா வாட்டியும் அது கரெக்டா இருமா? ஆகாது. ஒரு பொய்ய நம்ம எவ்வளவு வாட்டி சொன்னாலும் அது உண்மையாகுமா? ஆகாது. அதேதான். அதே மாதிரி பிராக்டிகபிலிட்டி. ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்டோட பர்பஸ் என்ன? நம்ம ரியல் லைஃப்ல எந்த சிச்சுவேஷன் எடுத்தாலும் நம்மளால பிராக்டிக்கலா யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஒரு லேப்ல போனா நம்ம லேப்ல வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணி நம்ம எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் அந்த வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம 10 வயர் கனெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் ஒரு 20 வயர் சுத்தி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி பிராக்டிக்கல் இல்லாம ரொம்ப டஃப்பான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ண இருந்தா அது யூஸ் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. நமக்கு சிம்பிளா ஒரு ஸ்கேல் எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கேல் எடுக்கிறோம்னா ஸ்கேல் வைப்போம், சும்மா மெஷர் பண்ணுவோம், அதோட லென்த் என்னன்னு கண்டுபிடிப்போம். சிம்பிள் மெத்தட். அதே மாதிரி வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுவோம், வோல்டேஜ் வேல்யூ எடுப்போம். அதே மாதிரி கரண்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை கனெக்ட் பண்ணுவோம், கரண்டோட வேல்யூ எடுப்போம். அவ்வளோ சிம்பிளா ப்ராக்டிக்கலா யூசபிளா இருக்கும். அதே மாதிரி யூசபிலிட்டி. ஸோ இது நான் சொன்னதுதான் ப்ராக்டிகபிலிட்டி மாதிரியே தான். பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு என்னன்னா, நம்ம எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் யூஸ் பண்ணக்கூடியதான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி மெஷரபிலிட்டி. நம்ம கரண்ட்டுக்கு மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தா நம்ம எதை மெஷர் பண்ணுவோம்? கரண்ட் தான் மெஷர் பண்ணும். அதே மாதிரி வோல்ட் மீட்டருக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம வோல்டேஜ் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம் இல்லையா? சப்போஸ் நம்ம கரண்ட்டுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லி அதை வச்சு வோல்டேஜை மெஷர் பண்ணா அது கரெக்டா வருமா? கண்டிப்பா வராது. ஸோ நம்ம எதை மெஷர் பண்ண நம்ம நினைக்கிறோமோ அதுவே மெஷர் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இருக்கணும். இது காமன் சென்ஸ் தான், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். பட் ஸ்டில் இந்த மாதிரி பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் காமன் சென்ஸ்னால நம்ம விட்டுருவோம் இல்லையா? ஸோ இது நார்மல், மோஸ்ட்லி எல்லா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயும் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். பட் நமக்கு இங்க கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பொறுத்தளவுக்கு the most important property of a measuring instrument should be non-interference. So in the current, இந்த current electricity, இந்த எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடான எந்த ஸ்டஃப்னாலும் நம்ம எடுக்கக்கூடிய மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அதோட பர்பஸ் என்ன? மெஷர் பண்றது, அவ்வளவுதான். அந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் கரெக்டா கொடுத்துடணும். பட் அதே நேரத்துல மெஷர் பண்றேங்கிற பேர்ல அந்த சர்க்கியூட் கூட விளையாடக்கூடாது. ஓகேவா? சர்க்கியூட் கூட விளையாடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தனை ஒரு பிரச்சனை சால்வ் பண்ண கூப்பிடுவீங்க. அவன் என்ன பண்ணும்? அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு தான் போகணும். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க? இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கிடுவானுங்க. அதே மாதிரி மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு வந்தா மெஷர்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும். வேற தேவையில்லாம சர்க்கியூட் கூட இன்டர்ஃபியர் பண்ணி அதோட வேல்யூ இதெல்லாம் வேரி பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் வச்சு தான் நமக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் மோஸ்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம வர ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விட்டுருங்க, இம்பார்ட்டன்ட் தான், பட் இது ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பட் ஃபார் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் தட் த instrument should not interfere with the functioning of the circuit. Okay, அந்த சர்க்கியூட் எப்படி இருந்துச்சோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கணும். அண்ட் நம்ம அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றதால புதுசா ஒரு சேஞ்ச் அதுல வரக்கூடாது. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போற சிம்பிள் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அம்மீட்டர். ஓகே, அம்மீட்டர். ஸோ அந்த பேரை பிரிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா? அம்மீட்டர் நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஆம்ப் பிளஸ் மீட்டர் இல்லையா? ஆம்ப் பிளஸ் மீட்டர். ஆம்ப்னா என்ன? ஆம்பியர். ஸோ கரண்ட மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் நம்ம அம்மீட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? அம்மீட்டர். ஸோ த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்ட் டு மெஷர் கரண்ட் அண்ட் இட் ஷுட் பி கனெக்டட் இன் சீரியஸ் கனெக்ஷன் ஆல்வேஸ். ஸோ கரண்டோட நேச்சர் என்ன? ஒரு சீரியஸ் கனெக்ஷன் இல்லையா? ஒரு சீரியஸ் கனெக்ஷன்ல த வேல்யூ ஆஃப் கரண்ட் என்னவா இருக்கும்? இட் வில் பி சேம் இல்லையா? will have same
current I. So ஒரு சீரியஸ் சர்க்யூட் எடுத்தா அந்த சீரியஸ் சர்க்யூட்ல இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலயும் கரண்ட் வந்து சேமா இருக்கும். ஸோ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன இங்க கரண்ட் தான். ஸோ அந்த கரண்டை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படிதான் இருக்கணும், சீரியஸ் கனெக்ஷன்ல தான் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி the resistance should be as small as possible and the ideal ammeter should have zero resistance. ஸோ அது ஏன் சொல்றோம், இந்த பர்டிகுலர் லாஸ்ட் டூ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த நான் இன்டர்ஃபியரன்ஸ் ப்ராப்பர்ட்டி நான் சொன்னேன் இல்லையா, இவரு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ ஒரு சர்க்யூட்ல கரண்ட் போகுதுன்னா நம்ம இந்த லைக் அந்த கரண்ட்டை மெஷர் பண்ற மாதிரி நம்ம அம்மீட்டரை கனெக்ட் பண்றோம். ஓகே, ஸோ அந்த அம்மீட்டருக்கு ஒரு விதமான ரெசிஸ்டன்ஸ் இருந்தா என்ன ஆகும், அந்த கரண்ட் ஆல்ரெடி இருந்த கரண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ரெசிஸ்டர் ஆட் ஆன மாதிரி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த கரண்டோட வேல்யூ விட நம்ம மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம், இந்த கேஸ்ல அம்மீட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய கரண்ட் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ சப்போஸ் இந்த அம்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் 0 என்ன இருக்கும், இது கிட்டத்தட்ட ஒரு வயர் மாதிரி தான், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டிருக்கோம் பட் கிட்டத்தட்ட வயர் மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கரண்ட் இருந்துச்சோ அதே கரண்ட் தான் இதுலயும் இருக்கும். பட் சப்போஸ் அந்த அம்மீட்டருக்கே ஓரளவுக்கு ஹையா ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா என்னாகும், ஸோ சப்போஸ் ஓரளவுக்கு ஹையா நான் ரெசிஸ்டன்ஸ் இங்க போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிருமா, ஒரு சீரியஸ் கனெக்ஷன்ல நம்ம ரெசிஸ்டர் கொடுத்தா என்ன ஆகும், எக்ஸ்ட்ராவா ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆயிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆனா என்ன ஆகும், கரண்டோட வேல்யூ ஒரிஜினலா எவ்வளவு இருந்துச்சோ அதோட கம்மி ஆயிரும், பிகாஸ் எக்ஸ்ட்ராவா ரெசிஸ்டன்ஸ் ஆயிருச்சு. ஓகே, சோ நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய அம்மீட்டருக்கு மெயின் கண்டிஷன் என்னன்னா the resistance should be as small as possible and ideally like நம்மளால செட் பண்ண முடிஞ்சால் resistance should be 0. கண்டிப்பா ரெசிஸ்டன்ஸ் 0வா நம்மளால போட முடியாது, பிகாஸ் ரியல் லைஃப் கண்டிஷன்ஸ்ல கண்டிப்பா ஒரு சின்ன வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்க தான் செய்யும் இல்லையா, நோ பெயின் நோ கெயின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சமா ஆட் ஆனா தான் நம்மளால கரண்ட் மெஷர் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இட் இஸ் அன் அன்வான்ட் கான்சிக்வன்ஸ், வேற வழியே இல்லை. பட் ஐடியலி சப்போஸ் நம்மளால முடிஞ்சா எவ்வளோ கம்மியா ரெசிஸ்டன்ஸ் போட முடியுமோ போடும். ஓகே, ஸோ த மெயின் திங், why is an ammeter never connected in parallel? ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் சொன்னதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ கரண்ட் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேட்டரியில இப்போ கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் இப்போ வருது. ஸோ இந்த கரண்ட் என்னாகும், இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா போகும் இல்லையா, போகும், ஒரு விதமான கரண்ட் வரும். பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், the current in a circuit will always follow the path of zero resistance if there is such a path available. அதாவது ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பாத் இருந்தா அந்த கரண்ட் அந்த வழியா தான் போகும். சப்போஸ் நான் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் இருந்தா மட்டும்தான் எல்லா இடத்துலயும் ஈக்குவலா ஷேர் ஆகும்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஐடியலி அம்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஜீரோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்க ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அம்மீட்டர்னா என்ன ஆகும், நம்ம போகக்கூடிய கரண்ட் இங்க வந்துடும் இல்லையா, இங்க வந்துடும். ஸோ இந்த சர்க்யூட்ல நம்ம இருக்கக்கூடிய லைக் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய சர்க்யூட்ல ஒரிஜினலா என்ன இருந்துச்சு, ரெசிஸ்டர் இருந்துச்சு. பட் அம்மீட்டர் வந்தப்போ என்னாச்சு, அந்த கரண்ட் அந்த ரெசிஸ்டர் வழியாவே போல. ஸோ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய கரண்டோட வேல்யூ என்ன ஆகும், வேரி ஆகும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால அம்மீட்டர் வந்து நம்ம பேரலா கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ பிகாஸ் த ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் கரண்ட் வில் பி வே லெசர் than the current value you measure using the ammeter. So இது ஒரு மெயின் திங். ஓகே, ஸோ ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் I is less than original, I mean measured value ல. ஸோ இது ஒன்று, இது வந்து ஐடியல் கண்டிஷன்ஸ்ல. சப்போஸ் இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், R=0 பதிலா ஒரு குட்டியா ஏதோ ஒரு ஸ்மால் வேல்யூ ஆஃப் அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன ஆகும், கொஞ்சம் கரண்ட் இங்க வந்துடும், கொஞ்சம் கரண்ட் இங்க வந்துடும் இல்லையா. அப்பவும் நமக்கு முழுசா அந்த கரண்டோட வேல்யூ என்ன நமக்கு தெரியல, பிகாஸ் அதோட ஒரிஜினல் சர்க்யூட் என்ன, அந்த ஒரிஜினல் சர்க்யூட் வந்து இதுதான் இல்லையா. ஸோ இந்த சர்க்யூட்ல நம்ம எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கோ அதுதான் நம்ம மெஷர் பண்ணணும். ஐ மீன் எவ்வளோ கரண்ட் வேல்யூ இருக்கோ அதுதான் நம்ம மெஷர் பண்ணணும். பட் இங்க என்ன ஆகுது, நம்ம அம்மீட்டரை பேரலா கொடுக்கறதால R=0 இருந்தா அந்த கரண்ட் ஃபுல்லா இந்த வழியா வருது, இந்த ரெசிஸ்டரை மறந்து போயிருது. ஸோ கரண்ட் வேல்யூ வில் பி மச் ஹையர். அதே நேரத்தில் இது சப்போஸ் ஏதாச்சும் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் கூட இது ரெண்டும் என்ன ஆகும்,
இது ரெண்டும் வந்து ஒரு parallel connection இல்லையா? So இந்த parallel connectionல resistance will be again lower. So current வந்து normal விட again higher தான் இருக்கும். So both conditionsல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. And அதே மாதிரி ammeter will get damaged. So ஒரு லிமிட்டுக்கு மேல கரண்ட் இருந்துச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த வேல்யூ வந்து டேமேஜ் ஆகும், அந்த அம்மீட்டர் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதால அந்த அம்மீட்டர் வரையா நார்மல் விட, அதாவது மேக்ஸிமம் லிமிட் விட ஹையா கரண்ட் போக நல்ல சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் 2 ரீசன்ஸ்னால தான் நம்ம அம்மீட்டரை எப்பவும் பேரலா கனெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, பேரலா கனெக்ட் பண்ணக்கூடாது. சப்போஸ் நம்ம சீரியஸா கனெக்ட் பண்ணா கண்டிப்பா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியா இருந்தாலும் ஒரிஜினல் வேல்யூ விட கரண்டோட வேல்யூ அவ்வளோவா சேஞ்ச் ஆக போறது இல்லை இல்லையா? So ammeter should always be connected in series and should not be connected in parallel. அதே மாதிரி voltmeter. So voltmeterனா பிரிச்சு பார்ப்போம். பிரிச்சு பார்த்தா it is voltmeter. So potential difference measure பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த voltmeter இல்லையா? So this is connected in parallel always. So இதோட லாஜிக் என்ன? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், சீரியஸா கனெக்ட் பண்ணா கரண்ட் வந்து சேம்னு. அதே மாதிரி இதுல பேரலா கனெக்ட் பண்ணா என்னவா இருக்கும்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் will be the same இல்லையா? Because V is same இல்லையா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருக்கும், அதனால we are connecting the voltmeter in parallel. பட் இதுல அம்மீட்டருக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். Resistance should be as large as possible and the ideal ammeter போட்டிருக்காங்க பாருங்க. Ideal voltmeter should have a value of resistance is equal to infinity இல்லையா? So இந்த மாதிரி ரெசிஸ்டர் இருக்கு, இந்த மாதிரி voltmeter இருக்கு, it should have a maximum value of resistance equal to infinity. So voltmeter. So ஒரு voltmeter வந்து ammeterக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஏன் நம்ம அப்படி சொல்றோம்? நமக்கு வோல்ட் மீட்டர்ல நம்ம என்ன மெஷர் பண்ண போறோம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெஷர் பண்ண போறோம், கரெக்டா? சோ இங்கிறது கரண்ட் வருது, ஓகே, கரண்ட் வருது. இந்த கரண்ட் வந்து இந்த வழியா தான் போகணும் இல்லையா? இந்த வழியா தான் போகணும். சப்போஸ் இதுல வந்து ஒரு கம்மி வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் நம்ம வச்சோம்னா என்ன ஆகும்? அந்த கரண்ட் கொஞ்சம் வேல்யூ வந்து இங்க வந்து ஷேர் ஆயிரும் இல்லையா? இந்த மாதிரி ஷேர் ஆகுறதுனால நம்ம மொத்த கரண்டும் இந்த வழியா தான் போயிருக்கும், பட் இங்க வந்துடுது. ஸோ த ஆக்சுவல் மெஷர்ட் வோல்டேஜ் வில் பி லெஸ் தேன் த ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் த வோல்டேஜ் இல்லையா? ஸோ இதுல வந்து நம்ம இப்படி ஒரு கம்மியான ரெசிஸ்டன்ஸ் வச்சு நமக்கு வரக்கூடிய வேல்யூ ஒரு 5 வோல்ட்னா ஆக்சுவல் வேல்யூ வந்து ஒரு 10 வோல்ட்டா இருந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்மி ரெசிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணா நம்ம மெஷர் பண்ணி வரக்கூடிய வோல்டேஜ் வில் பி லெஸ் தேன் த ஆக்சுவல் வேல்யூ. ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் கீப் த ரெசிஸ்டன்ஸ் as high as possible, because எந்த அளவுக்கு ஹையா வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கரண்ட் அந்த வழியா போற சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாகும் இல்லையா? ஸோ R is equal to 0 கேஸ் மாதிரியே தான் R is equal to infinity-ங்கிற ரெசிஸ்டன்ஸை நம்மளால போட முடியுமா? கண்டிப்பா முடியாது. எந்த சிச்சுவேஷன் ஆனாலும் R is equal to 0 or R is equal to infinity-ங்கிற கண்டிஷன் நம்மளால மீட் பண்ணவே முடியாது. ஸோ அம்மீட்டர்ல நம்ம எவ்வளவு கம்மி ரெசிஸ்டன்ஸ் போட முடியுமோ போடுறோம், வோல்ட் மீட்டர்ல எவ்வளவு அதிகமா ரெசிஸ்டன்ஸ் போட முடியுமோ போடுறோம். ஓகேவா? அந்த மாதிரி போட்டா தான் நம்மளால வேல்யூ வந்து கரெக்டா மெஷர் பண்ண முடியும் இல்லையா? ஓகே, சோ why is a voltmeter never connected in series? So already சொல்லிட்டோம், அம்மீட்டர்ல வந்து parallel connection போட்டா அந்த மாதிரி current changes வரதால it is not possible to measure the correct value இல்லையா? But voltmeterல நம்ம ஏன் அப்படி கனெக்ட் பண்றோம்? Because இப்போ suppose for example நீங்க voltmeterல infinite resistance நம்ம ஒரு அப்ராக்சிமேஷனா சொல்லிட்டோம், ஒரு அட்லீஸ்ட் ரொம்ப ஹை வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம போடுறோம்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த மாதிரி இங்க ரெசிஸ்டன்ஸ் ஹை வேல்யூ போட்டா கரண்ட் வருமா? கண்டிப்பா வெளியே வராது, இந்த பேட்டரிக்குள்ளேயே நிற்கும். ஓகே, ஸோ யாரா இருந்தாலும் எந்த பர்சனா இருந்தாலும் ஓரளவுக்கு தான் பிரச்சனையும் தாங்க முடியும் இல்லையா? அதே மாதிரி இந்த கரண்ட்டுக்கும் ஒரு அளவு ரெசிஸ்டன்ஸ் வரதான் தாங்க முடியும். ஒரு அளவுக்கு மேல அந்த ரெசிஸ்டன்ஸ் போச்சுன்னா அந்த கரண்ட் வெளியவே வராது, பயந்து பேட்டரிக்குள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வோல்ட் மீட்டர் வந்து நம்ம சீரியஸ் கனெக்ஷன்ல போட்டா கரண்டே இருக்காது. ஸோ கரண்டே இல்லாம இருந்தா நமக்கு என்ன வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் வரும்? அந்த இஎம்எஃப் ஆஃப் த செல் மட்டும்தான் வரும் இல்லையா?
இந்த வேல்யூ மட்டும் தான் நம்மளுக்கு மெஷர் பண்ண முடியும். ஸோ நீங்க என்னதான் வெளியே ஒரு 10 ரெசிஸ்டர் 20 ரெசிஸ்டர்ஸ் 30 ரெசிஸ்டர்ஸ் போட்டாலும் எல்லா வாட்டியும் நமக்கு வந்து சேம் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ since R is equal to infinity, no current will flow through circuit. So நம்ம வோல்ட்மீட்டர்ல இன்ஃபினிட்டி ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதை சீரியஸ் கனெக்ஷன்ல போட்டா கண்டிப்பா அது வழியா கரண்ட் போகாததால இட் வில் பி கைண்ட் ஆஃப் அன் ஓப்பன் சர்க்யூட்னால நம்ம மெஷர் பண்ணக்கூடிய கரண்ட் இட் வில் பி ஈக்குவல் டு த இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி. நம்ம என்னதான் வெளியே ரெசிஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு போட்டாலும் அந்த வேல்யூ மாற போறது இல்லை, which is of course wrong, right? பிகாஸ் நம்ம ஒவ்வொரு கண்டிஷன் போறது வோல்டேஜ் மாறணும் இல்லையா? பட் நம்ம இந்த வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ற மெயின் பர்பஸ் என்ன? மெஷரிங் மட்டும்தான். இடையில சம்மந்தமே இல்லாம சர்க்யூட்ல போய் இன்டர்ஃபியர் பண்ணி அந்த சர்க்யூட்டோட கரண்ட் எல்லாம் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணணுமா? இல்ல, ஜஸ்ட் அது அப்படியே தொடாத மாதிரி வெளியே இருந்து மெஷர் பண்ணி அப்படியே வரணும். ஸோ இந்த மாதிரி சீரியஸ் கனெக்ஷன் போட்டா என்ன ஆகும்? அந்த பர்பஸை டிஃபிட் ஆயிரும், சர்க்யூட் வந்து சேஞ்ச் ஆயிருது, அதோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிருது. ஸோ வி ஷுட் நாட் கனெக்ட் வோல்ட் மீட்டர் இன் சீரீஸ். அண்ட் அதே மாதிரி வி ஆல்சோ ஷுட் நாட் கனெக்ட் த அம்மீட்டர் இன் பேரலல் கனெக்ஷன்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ வோல்ட் மீட்டர்ல வந்து வோல்ட் மீட்டர் கேட்குதாமா உனக்கு மட்டும் பெரிய வயருன்னு, அப்ப அம்மீட்டர் விட்றான்னு. ஸோ லைக் நீங்க லேப்ல பாத்தீங்கன்னாலே, எத்தனை பேர் நீங்க லேப்ல போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஃப்ராங்க்லி வோல்ட் மீட்டர்ல வந்து அம்மீட்டர் அளவுக்கு வயர் சைஸ் இருக்காது. பிகாஸ் வோல்ட் மீட்டர் நம்ம என்ன பண்றோம்? கனெக்டிங் பேரல் தானே. இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்குன்னா ஜஸ்ட் பேரல் கனெக்ட் பண்றோம். ஸோ 4 லேப்ல ரொம்ப குட்டியான வயர் தான் போடுவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இது கலர் டிஃபரன்ஸ் தெரியுது இல்லையா? ஒரு லைட் கலர் எடுக்கலாமா? ஓகே. ஸோ ரொம்ப குட்டியான வயர் தான் நாங்கெல்லாம் போடுவோம் வோல்ட் மீட்டருக்கு. பாவம்ல வோல்ட் மீட்டர். பட் அம்மீட்டருக்கு வந்து நாங்க ரொம்ப பெரிய வயர் தான் போடுவோம் மோஸ்ட்லி. நீங்க ரியல் லைஃப்ல லேப் பண்ணாலே புரியும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த மீம். பிகாஸ் வோல்ட் மீட்டர் வந்து பேரலல் கனெக்ஷன் தான், ஸோ சின்ன ஒரு வயர் சைஸ் மட்டும் போதும். பட் அம்மீட்டர் வந்து சீரியஸ் கனெக்ஷன்ல இருக்கு. அண்ட் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ பெருசா இருக்கும். பாக்ஸ் எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ பெருசா இருக்கும். ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய வயர்ஸ் வேணும். ஓகேவா? ஓகே. So, can you convert a voltmeter into ammeter and vice versa? இப்போ உங்களுக்கு ஒரு லைட் கன்ஃபியூஷன் வரணும். கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தா கண்டிப்பா ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். நீங்க நான் ஆல்ரெடி சொன்னேன், அம்மீட்டரை வச்சு கரண்ட்டை மெஷர் பண்றோம், வோல்ட் மீட்டரை வச்சு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்றோம். அப்போ நீங்க சடன்லி கேட்பீங்க, அது எப்படி சார் வோல்ட் மீட்டரை நீங்க திடீர்னு அம்மீட்டர்னு சொல்றீங்க, அது எங்களால் எப்படி நம்ப முடியும்? நீங்க கேட்பீங்க. நீங்க கேட்கிற கேள்வியும் நியாயம்தான். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், கேன் யூ கன்வெர்ட் அ வோல்ட் மீட்டர் இன்டு அம்மீட்டர்னா காமன் சென்ஸ் இல்ல, பட் ஸ்டில் இட் இஸ் பாசிபிள் டு கன்வெர்ட் அ வோல்ட் மீட்டர் இன்டு அன் அம்மீட்டர். ஓகே, வோல்ட் மீட்டர் இன்டு அன் அம்மீட்டர். ஸோ அது எப்படி பண்றோம்னா, we have to just analyze, right? வோல்ட் மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும், அம்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும். ஸோ நம்ம வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் எப்படியாச்சும் லோ பண்ணிட்டோம்னா அது வந்து ஒரு அம்மீட்டரை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஹையா போக முடிஞ்சால் நம்ம அதை வோல்ட் மீட்டரா யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம்? பேரலல் சர்க்யூட், ஒரு பேரலல் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்ல இப்போ சப்போஸ் இந்த மாதிரி 2 சர்க்யூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ 2 ரெசிஸ்டர் இருக்கு, ஒன்னு இங்க இன்னொன்னு. ஸோ நமக்கு ஃபைனலா வரக்கூடிய அந்த R ஈக்குவலன்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? இட் வில் பி லெஸ் தேன் போத் தி ரெசிஸ்டர்ஸ் இல்லையா? இட் வில் பி லெஸ் தேன் போத் தி ரெசிஸ்டர்ஸ் இல்லையா? ஸோ R1 R2. சந்தோஷ், லைக் நான் மோஸ்ட்லி வீடியோல தான் இது பண்ணுவேன், சாட்ல வந்து ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம வோல்ட் மீட்டர்ல நம்ம வேல்யூ வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சால், ஐ மீன் டிக்ரீஸ் பண்ண முடிஞ்சா we can convert or use it as an ammeter. ஓகே. ஸோ நம்ம பேரலல் சர்க்யூட்ல போட்டா அந்த பேரலல் சர்க்யூட்னால the net resultant resistance will be lower இல்லையா? சொல்லுங்க.
IIT JEE நீட் ப்ரிப்பரேஷன் அப்கோர்ஸ் சொல்லுங்க, டவுட் சொல்லுங்க. இருக்கீங்களா, போயிட்டீங்களா? ஓகே, ஸோ இது மட்டும் ஜஸ்ட் ஓகே. ஸோ நம்ம வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸை நம்ம கம்மி பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா we are connecting a very very small resistance in parallel to the voltmeter. So connect a very small resistance in parallel to voltmeter. So அப்படி பண்ண என்ன ஆகும், we will get a resultant resistance which is very very small இல்லையா? So resultant resistance என்ன டவுட்னு கேட்டீங்க, ஆளுக்கானும் resultant resistance will be much smaller. ஓகே, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம இதை அம்மீட்டரை யூஸ் பண்ணலாம். பட் ஒரு சின்ன very very important like very very small thing தான், but it is very very important. என்னன்னா நீங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்றீங்கன்னா நீங்க அதை கேலிப்ரேட் பண்ணணும். இந்த கேலிப்ரேஷன் என்ன, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்களேன். அந்த ஸ்கேல்ல 1 மீட்டருக்கு ஒரு லைன் இருக்கும், 2 மீட்டருக்கு ஒரு லைன் இருக்கும், அந்த மாதிரி கரெக்டா லைன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி போடுறாங்க, அப்படியே கண்ணு மூடி இப்படி போடுறாங்களா? இல்ல, ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஆல்ரெடி கரெக்டா இந்த 1 மீட்டர் 2 மீட்டர்னு மார்க் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்கேலை எடுத்து அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த நியூ ஸ்கேலை நம்ம வரைவோம் இல்லையா? ஸோ நம்ம இந்த மாதிரி வோல்ட் மீட்டரை அம்மீட்டரை கன்வெர்ட் பண்றோம்னா, கன்வெர்ட் பண்ண அப்புறம் நமக்கு ஆல்ரெடி டீசெண்டா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு அம்மீட்டரையும் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு கரண்ட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி லைன் போடணும். லைக் இவ்வளவு டிஃப்ரெக்ட் ஆச்சுன்னா இது வந்து 1 மீட்டர், ஐ மீன் 1 ஆம்பியர், அது மாதிரி இதா இருந்தா 2 ஆம்பியர், இதா இருந்தா 3 ஆம்பியர். ஸோ அந்த மாதிரி நீங்க கரெக்டா கேலிப்ரேட் பண்ணாதான் யூ வில் பி ஏபிள் டு யூஸ் இட் ஆஸ் அ வோல்ட் மீட்டர். ஓகே, ஸோ இது வந்து புக்ஸ்ல எங்கேயும் மென்ஷனே பண்ணல. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது கேலிப்ரேட் பண்ணணும். த ஃபைனல் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பிகாஸ் வோல்ட் மீட்டர்ல வோல்டேஜ் யூனிட்ஸ் தான் இருக்கும், அம்மீட்டரோட யூனிட்ஸ் இருக்காது இல்லையா? ஸோ கேலிப்ரேட் பண்ணணும். ஓகே ஓகே ஸோ ஓகே, கண்டிப்பா நீங்க வந்து ஜேஇ எக்ஸாமுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ இட் இஸ் வெரி மச் பெட்டர். பிகாஸ் லாஸ்ட் டைம்ல போய் இப்ப எப்படி சொல்றது, லாஸ்ட் டைம்ல உட்காந்து மொத்த சிலபஸ் உங்களால படிக்க முடியுமா? முடியாது. ஸோ இப்போவே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா படிச்சு 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 கரெக்டா ஜேஇ எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு ஃபுல் தரவாயிருக்கும் இல்லையா? ஸோ நீங்க எவ்வளவு ஏர்லியா ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு எங்கே ஸ்டார்ட் பண்றீங்களா, கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிருங்க, ஒரு வரியும் இல்லை. ஓகே ஓகே, ஸோ கண்டிப்பா வந்து உங்க லைக் நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இல்லைன்னு தெரியல. ஸ்கூல் ஸ்டூடெண்டா, சப்போஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா நீங்க ஃபுல்லா ஜேஇ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம பப்ளிக் எக்ஸாம்ஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணி ஓகே ரெண்டையும் பாருங்க. ஓகே ஓகேப்பா, போர்டு எக்ஸாம் இருக்கு தெரியும். போர்டு எக்ஸாம் வந்துட்டு அதுக்கும் ஏற்ற மாதிரி நீங்க பேலன்ஸ் பண்ணி படிச்சுக்கோங்க இல்லையா? உங்க ஸ்கூல்லே உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும், ஐ மீன் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், பிசிக்ஸ், மேக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் சப்ஜெக்ட் லைக் டிவைட் பண்ணி படிப்பீங்க. அதே மாதிரி மேபி டெய்லி ஒரு 1 hour, ஒரு 1.5 hours அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஐஐடி ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க டெடிகேட் பண்ணிருங்க. ஸோ நீங்க அவ்வளோ லைக் மொத்தமா உட்காந்து ஃபுல் டே வந்து படிக்கணும்னு நான் சொல்ல கிடையாது. ஒரு 1 hour ஒரு 2 hour மட்டும் ஒரு டே கண்டிப்பா டெடிகேட் பண்ணிருங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1 hour படிச்சா நீங்க வந்து கண்டிப்பா ஜேஇ எக்ஸாம் வர டேட்குள்ள கண்டிப்பா நீங்க ஃபுல் தரவாயிடலாம். ஓகேவா? இது ஜேஇ மட்டும் இல்ல, நீங்க பப்ளிக் எக்ஸாம்னாலும் சரி லாஸ்ட் டே வைக்காம கொஞ்சம் கொஞ்சமா இப்போ இருந்தே படிச்சா நீங்க கரெக்டா என்ஜாய் பண்ணியும் படிக்கலாம், நல்லா தரவாயும் படிக்கலாம். லாஸ்ட் டைம் இருக்கக்கூடிய அந்த அறக்க பறக்க பேனிக் எல்லாம் இருக்காது. ஓகேவா? ஓகே, நீங்க பயோமேக்ஸ் தானே? ஓகே ஃபைன். ஸோ கண்டிப்பா ஜேஇ எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரியும் கொஞ்சம் டைம் டெடிகேட் பண்ணுங்க, அண்ட் உங்க பப்ளிக் எக்ஸாமுக்கும் கொஞ்சம் டைம் டெடிகேட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரை பப்ளிக் எக்ஸாமுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான டைம் டெடிகேட் பண்ணி அந்த பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் மோட் போயிருங்க, ஃபுல் பீஸ் மோட். ஓகே, ஃபுல் டே வந்து நீங்க ஜேஇ படிச்சுக்கோங்க லாஸ்ட் டைமுக்கு. ஓகேவா?
ஓகே ஓகே சாரி நான் இப்பதான் பாக்குறேன். ஓகே, ஸோ வாட் இஸ் ரியோஸ்டாட், அதுக்கு நான் வரேன். ஓகேவா, லைக் பொட்டன்ஷியோமீட்டர் ஒரு டாபிக் இருக்கு, அந்த டாபிக்ல நான் ரியோஸ்டாட் பத்தி சொல்லுவேன். ஓகே, பட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ ரியோஸ்டாட் என்னன்னு தெரியணும்னா, இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு calculate the value of current. ஓகே, ஸோ ஒரு சர்க்கியூட்ல கரண்டோட வேல்யூ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதை அந்த சர்க்கியூட்ல அந்த ரியோஸ்டாட்டை நம்ம கனெக்ட் பண்ணி அந்த நீங்க அந்த ரியோஸ்டாட் பார்த்துருக்கீங்களா? ரியல் லைஃப்ல ரியோஸ்டாட் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? சக்திவேல் பார்த்துருக்கீங்களா? வாட் இஸ் ரியோஸ்டாட்? ஓகே, ஸோ நீங்க பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரியோஸ்டாட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ இந்த மாதிரி 2 கனெக்ஷன்ஸ் இருக்கும், கீழே 2 கனெக்ஷன்ஸ் இருக்கும், மேலே ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ இங்க இருந்து 2 சர்க்கியூட் கனெக்ஷன் போகும், இங்க ஒரு சர்க்கியூட் கனெக்ஷன் போகும். இங்க ஒரு பொருளை வச்சு இப்படி இப்படி மாத்திட்டு இருப்பீங்க இல்லையா? நீங்க பார்த்தது இல்லையா? ஓகே, ஸோ லைக் நீங்க பொட்டன்ஷியோமீட்டர் நான் சொல்லும்போது நீங்க கண்டிப்பா கவனிச்சுக்கோங்க. ஓகே, மேபி ஒரு 30 மினிட்ஸ்ல இந்த லெக்சர் ப்ரொசீட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்ல வந்துடும். ஓகேவா? ஓகே, கோச்சுக்காதீங்க, ஜஸ்ட் டைம் ஷார்டேஜ். பட் ஃபார் நவ் ரியோஸ்டாட் என்னன்னா ஒரு சர்க்கியூட்ல நம்ம கரண்டோட வேல்யூ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு. இப்போ நமக்கு 1 ஆம்பியர் விட 2 ஆம்பியர் வேணுமா, அப்போ அந்த ரியோஸ்டாட் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 ஆம்பியருக்கு கொண்டு வரலாம், அது மாதிரி 3 ஆம்பியர்னா 3 ஆம்பியருக்கு கொண்டு வரலாம். ஓகேவா, அதுதான் ரியோஸ்டாட்டோட மெயின் பர்பஸ். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வோல்ட் மீட்டர்ல ரெசிஸ்டன்ஸ் ஹை, ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் ரெடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி அம்மீட்டர்ல ரெசிஸ்டன்ஸ் லோ, பட் வோல்ட் மீட்டர்ல என்ன ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருக்கும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ கனெக்ட் வெரி ஹை ஆர் இன் சீரீஸ் டு ammeter in series to ammeter. ஓகேவா, சோ இந்த மாதிரி அம்மீட்டருக்கு சீரியஸா ஓகேப்பா, கண்டிப்பா லைக் இம்பார்ட்டன்ட் பிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா போடுவேன். பட் இப்போ வந்து லைக் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியணும் இல்லையா? ஃபுல்லா நான் ப்ராப்ளம்ஸாவே போட்டுட்டு இருந்தா அந்த கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு புரியாம அது பண்றது கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா? ஸோ நான் இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுனா எடுக்கலாம், பட் அதே மாதிரி அதே ஃபார்மேட்ல அதே டெக்ஸ்டோட அவங்க கொஸ்டின் கொடுப்பாங்களா? இல்ல. ஸோ நான் இப்போ வந்து கான்செப்ட் கவர் பண்ணிடுவேன், கான்செப்ட் கூட அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் நான் கவர் பண்ணிடுவேன். அண்ட் கரெக்டா உங்களுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு நீட் எக்ஸாமோட அந்த ப்ரிப்பரேஷன் ஃபுல் வைல்டா போகும் இல்லையா? அப்போ வந்து நான் கண்டிப்பா ஒரு இதுக்கான டெடிகேட்டடா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பிவைக்யூஸ் எல்லாமே போடுவேன். ஓகேவா, ஸோ கண்டிப்பா வரி பண்ணாதீங்க. பட் பிஃபோர் ஆல் தட் உங்க கான்செப்ட் நல்லா ஸ்ட்ராங் ஆயிக்கணும். ஓகே, அதுக்காக தான் இந்த கிளாஸஸ். ஓகேவா? ஓகே, ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பா கேளுங்க. ஓகே, ஸோ அம்மீட்டர்ல வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஹை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணா அந்த மொத்த சிஸ்டத்தோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? ஹை ஆகும். பிகாஸ் ரெசிஸ்டர்ஸ் R1 R2னா நெட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று என்ன? R is equal to R1 plus R2 இல்லையா? R1 plus R2. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஹை வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அம்மீட்டர் கூட சீரியஸ்ல நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா we will be able to use it as a voltmeter. பட் அம்மீட்டர்ல என்ன யூனிட்ஸ் இருக்கும்? ஆம்ப்ஸ், ஆம்பியர் யூனிட்ஸ் தான் இருக்கும். வோல்ட்மீட்டர்ல வோல்டேஜ் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம ப்ராப்பரான இன்னொரு வோல்ட் மீட்டரை எடுத்து இது கூட செக் பண்ணி கேலிப்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்க என்னதான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணாலும் the most important thing regarding a measuring instrument is that நீங்க எப்பவுமே கேலிப்ரேட் பண்ணணும். ஓகேவா? கேலிப்ரேட் பண்ணணும். ஓகே, என்னப்பா ரிப்ளையே காணும். கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் பிசிக்ஸ் ப்ராப்ளம் போடுவேன், கோச்சுக்காதீங்க. ஓகே, பட் ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ கேல்வனோமீட்டர், இந்த வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் மாதிரி கேல்வனோமீட்டர். ஸோ இந்த கேல்வனோமீட்டரோட பர்பஸ் வந்து இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு டிடெக்ட் கரண்ட். ஓகேவா? ஸோ அம்மீட்டர்ல எவ்வளவு கரண்ட் இருக்குன்னு தெரியும், வோல்ட் மீட்டர்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்குன்னு தெரியும். ஆனா கேல்வனோமீட்டர் வந்து கொஞ்சம் சோம்பேறி, எவ்வளவு கரண்ட் சொல்லாது, கரண்ட் இருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லும். ஓகேவா? ஸோ அதுவும் அதே மாதிரி தான், நம்ம என்னதான் கரண்ட் இருக்கோ இல்லையான்னு மட்டும் சொல்றதுனாலும் இது கரண்டோட மெஷர்மெண்ட் தானே.
So it is always connected in series, and the ammeter மாதிரியே the resistance should be as small as possible and resistance will be zero for an ideal galvanometer. ஓகேவா? ammeter மாதிரியே தான், பட் ammeterல வேல்யூ நமக்கு தெரியும், வேல்யூ ஐ மீன் the value of current என்னன்னு நமக்கு தெரியும், பட் galvanometerல just current இருக்கா இல்லையா அது மட்டும் தான். ஓகே, இருக்கு ஆனா இல்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, so நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா you can convert an instrument to another instrument. ஸோ அதே மாதிரி galvanometer நீங்க வேணும்னா ammeter கனெக்ட் பண்ணலாம், அண்ட் அதே மாதிரி galvanometer வோல்ட்மீட்டராகவும் நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? அது எப்படி பண்றது பார்க்கலாமா? ஸோ ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ரிகார்டிங் galvanometer அண்ட் ammeter, அந்த galvanometerரும் ammeterரும் அதுல ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோவா இருக்கணும் இல்லையா? எவ்வளவு லோவா இருக்க முடியுமோ அவ்வளவு லோவா இருக்கணும். பிகாஸ் ஹையா இருந்தா அந்த சர்க்யூட்ல கரண்டோட வேல்யூ வேரி ஆகும், இல்ல கரண்டோட வேல்யூ வந்து வேரி ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம galvanometer ஒரு ammeter கூட கனெக்ட் பண்றோம்னா நம்ம ammeterோட ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா? ஐ மீன் galvanometerோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கணும். அந்த மாதிரி கம்மி பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், we have to connect a parallel resistance. நான் ப்ரீவியஸ் கேஸ்ல சொன்னேன் இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம galvanometer ammeter கனெக்ட் பண்றோம்னா நம்ம அந்த galvanometerக்கு parallel ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ இதுதான் galvanometer. ஓகே அட்டா ஓகே. ஸோ அந்த galvanometerக்கு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி கரண்ட் வந்து ஐஜின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி கரண்ட். இப்போ ஏன் மேக்ஸிமம் கெப்பாசிட்டினா அதுக்கு மேல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல கரண்ட் போட்டா அந்த கரண்ட் அவ்வளவுதான், ஐ மீன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளவுதான், ஃபியூஸ் போயிடும், க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். ஓகே, ஸோ அந்த galvanometerோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி கரண்ட் வந்து ஐஜி. ஓகே, ஸோ அந்த galvanometer நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருப்பீங்களா? அந்த galvanometer வந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? நான் சொன்ன மாதிரி நீங்க லேப்ல எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, பட் சப்போஸ் அப்படியே தெரியாட்டியும் கூட இதுதான் ஒரு galvanometer. ஸோ கரண்டோட வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த டிஃப்ளெக்ஷன் ஹையா இருக்கும். ஓகே, டிஃப்ளெக்ஷன் ஹையா இருக்கும். கொஞ்சம் கரண்ட்னா கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆகும், மேபி இங்க கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆகும். ரொம்ப ஹைனா இங்க வரும். ஓகேவா? ஸோ நம்ம இதுல என்ன ப்ளே பண்றோம்னா எந்த அளவுக்கு டிஃப்ளெக்ஷன் ஆகுதோ அந்த அளவுக்கு கரண்ட் வந்து ஈக்குவலண்டா இருக்கு. நம்ம ஒரு சின்னோட ப்ளே பண்ணி தான் இதை வந்து மெஷர் பண்றோம். பிகாஸ் galvanometerல நம்ம நார்மலி வெறும் galvanometer எடுத்தா கரண்ட் இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்றோம், galvanometerக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து கொஞ்சம் ஊசலம் கொடுத்து அந்த galvanometerோட வேல்யூ என்ன, அந்த கரண்டோட வேல்யூ என்னன்னு நம்ம சொல்ல வைக்கிறோம். அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ அது சொல்ல வைக்கிறதுக்கு நம்ம அந்த galvanometerோட ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதை ரெடியூஸ் பண்றதுக்காக we are connecting a parallel resistance to the galvanometer in such a way that the parallel resistance is of a very very low value இல்லையா? because parallel resistanceல நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், அந்த ரெண்டு parallel resistance விட ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம இந்த கனெக்ட் பண்ணக்கூடிய எஸ்ஸோட வேல்யூ வந்து எந்த அளவுக்கு கம்மியா இருக்கும் அந்த அளவுக்கு கம்மியா நம்ம கொடுக்கணும். ஸோ சப்போஸ் நம்ம கொடுத்துட்டோம்னு வைங்களேன், கொடுத்தா என்ன ஆகும், டோட்டலா நம்ம அந்த சர்க்யூட்ல மெஷர் பண்ண வேண்டிய கரண்ட் ஒரு ஐனா மேக்ஸிமம் கெப்பாசிட்டி கரண்ட் மட்டும் தான் இந்த galvanometer வழியா போகும் இல்லையா? மீதி கரண்ட் ஐ மைனஸ் ஐஜி. எப்படி ஐ மைனஸ் ஐஜின்னு வந்துச்சு, கிர்ச்சாஃப்ஸ் லா. அந்த கிர்ச்சாஃப்ஸ் லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா ப்ரீவியஸ் லெக்சரை பாருங்க. பட் ஃபார் நவ் ஒரு சர்க்யூட் ஒரு ஜங்ஷன், ஒரு சர்க்யூட்ல ஒரு ஜங்ஷன்ல எந்த அளவுக்கு கரண்ட் உள்ள போகுதோ அதே அளவுக்கு கரண்ட் வெளியே வரும் இல்லையா? ஸோ டோட்டல் கரண்ட் வந்து ஐ. ஸோ இங்க ஐஜி போனா மீதி வந்து இந்த பார்ட்ல தான் வரணும். ஸோ நம்ம இதுல சிம்பிளா பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம்னா இந்த galvanometerோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு கரண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு கரண்டை விட்டு மீதி இருக்கிற அத்தனை கரண்டையும் இந்த galvanometerக்கு மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம டைவர்ட் பண்ணிடுறோம் இல்லையா? ஸோ இது வந்து parallel கனெக்ஷன் சொல்லிட்டோம். parallel கனெக்ஷன்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன, parallel கனெக்ஷன்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் the voltage will be the same for all. ஸோ இங்க வோல்டேஜ் என்ன இருக்கோ அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டமுக்கு வோல்டேஜ் என்னவா இருக்கும், V is equal to IGG. அதுக்கு முன்னாடி கலரை மாத்தலாம். V is equal to IGG. ஓகே, இந்த G வந்து நான் ஒண்ணுல ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் galvanometer. ஓகே, G வந்து
resistance of galvanometer. ஓகேவா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் galvanometer. அதே மாதிரி இந்த மேல இருக்கக்கூடிய அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், நம்ம மேல கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பேரலல் ரெசிஸ்டன்ஸ் பேரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஷண்ட்னா வந்து நம்ம பாஷையில சொல்லணும்னா இடிச்ச வாயின்னு சொல்லலாம் இல்லையா. அதாவது லைக் மொத்த இதோட இந்த galvanometer பிரச்சனை என்ன, அதிகமா கரண்ட் வருதுன்னு. ஸோ இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ள எடுத்து கனெக்ட் பண்ணி அந்த galvanometer அதால எவ்வளவு பிரச்சனை எடுக்க முடியுமோ அவ்வளவு பிரச்சனை எடுத்து மீதி அத்தனை பிரச்சனையும் அந்த galvanometer, அதாவது அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் தலையில போட்டுருது. அதே மாதிரி இந்த galvanometer எவ்வளவு கரண்ட் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் கரண்ட் எடுத்து மீதி மொத்தமா இருக்கிற மேக்சிமம் கரண்டையும் அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓட தலையில போட்டுருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மேக்சிமம் கண்டிஷன்ல potential across the galvanometer is IgG. அதே மாதிரி இந்த particular systemல potential என்ன இருக்கும், V is equal to I minus Ig into S இல்லையா, where S is the shunt resistance, value of shunt resistance. So இதை நான் எப்படி போடுறேன், Ohm's law இல்லையா. இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா போட்டா Ohm's lawக்கு மார்க்கெட், பிகாஸ் அது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் போடுறேன். ஓகே, V is equal to IR, just for understanding. So அதனால V is equal to IgG இங்க, and V is equal to I minus Ig into S. But நமக்கு என்ன தெரியும், the potential in a parallel connection will be the same. So நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா, I minus Ig into S is equal to IgG. அப்போ நமக்கு என்ன வேணும், நமக்கு அந்த galvanometerலயே G யோட வேல்யூ என்னன்னு கொடுத்திருப்பாங்க, Ig யோட வேல்யூ என்னன்னு கொடுத்திருப்பாங்க. நமக்கு I யோட வேல்யூ மெஷர் பண்ணணும். ஸோ அந்த I யோட வேல்யூ மெஷர் பண்ணணும்னா எந்த அளவுக்கு S ஓட வேல்யூ நம்ம கொடுக்கணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ நம்ம S ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ S is equal to, இது கொஞ்சம் நல்ல கலரே இருப்போம், S is equal to Ig by I minus Ig into G. ஓகேவா. So இதுதான் shunt resistance ஓட வேல்யூ. ஸோ எகெயின் சொல்ற, galvanometer நம்ம ammeter கனெக்ட் பண்ணணும்னா மறுபடியும் அந்த galvanometer ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ணணும். அது கம்மி பண்றதுக்காக வெரி வெரி லோ வேல்யூ ஆஃப் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பேரலா கனெக்ட் பண்றோம். அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஃபைன், ஓகே. ஸோ அதே மாதிரி galvanometer டு ammeter மாதிரியே galvanometer டு voltmeter. ஸோ ammeterக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணணும். பட் voltmeter வந்து கொஞ்சம் தைரியசாலி, எவ்வளவு பிரச்சனை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரச்சனை எடுக்கும். லைக் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு அதிகமா எடுக்க முடியுமோ அவ்வளவு அதிகமா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கும் இல்லையா. ஸோ நம்ம பிரச்சனையை ஆட் பண்ணலாம். ஸோ பிரச்சனை ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், சீரியஸ் கனெக்ஷன்ல நம்ம ரெசிஸ்டன்ஸை கொடுக்கணும். பிகாஸ் சீரியஸ் கனெக்ஷன்ல கொடுத்தா தான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஹையா இருக்கும், ரைட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து எந்த அளவுக்கு ஹையா நம்ம கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹையா கொடுக்கலாம். ஸோ அதோட வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வோல்ட்மீட்டரோட பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து வீனா, ஓகே, நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து வீனா, இங்க நமக்கு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் கண்டிப்பா அந்த galvanometer என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டியும் அதால மேக்சிமம் எடுக்கக்கூடிய கரண்ட் வந்து எப்பவுமே Ig தான். ஓகேவா, அதால மேக்சிமம் வந்து Ig கரண்ட் தான் எடுக்க முடியும். ஓகே, சோ அப்ப பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், மேக்சிமம் பொட்டன்ஷியல் V is equal to IgG plus IgR இல்லையா, இது and இது. So that is equal to V is equal to IgG plus R. நமக்கு இங்க என்ன தேவை, நம்ம எக்ஸ்ட்ராவா ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ எவ்வளவு கொடுக்கணுமோ நமக்கு தெரியணும் இல்லையா. சோ அப்படி கொடுக்கும்போது R is equal to G plus R is equal to V by Ig. R is equal to V by Ig minus G இல்லையா, V by Ig minus G. Fine, okay. So ammeterல வந்து நம்ம பிரச்சனையை குறைக்கிறோம். ஸோ galvanometer டு ammeter வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்றோம். ஸோ parallel கனெக்ஷன் இதுல வந்து எவ்வளோ அதிகப்படுத்த முடியுமோ அதிகப்படுத்துறோம். ஸோ இட் இஸ் சீரியஸ் கனெக்ஷன். பட் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியுமா, கண்டிப்பா முடியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா ஒர்க் ஆகிற வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட கனெக்ட் பண்ணி செக் பண்ணி கேலிப்ரேஷன் பண்ணணும். ஓகேவா, நான் எகெயின் சொல்றேன், இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் ஸ்கூல்ல யோசிப்பேன், இந்த மாதிரி கனெக்ட் பண்றீங்க ஓகே, பட் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா.
ஸோ அந்த பர்பஸுக்காக தான் we had to do calibration. Okay, so calibration is very very important in any instrument. ஓகேவா, எனி இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்கேலை உருவாக்கணும், நம்ம என்ன பண்றோம், அந்த கரெக்டா இருக்கிற வேற ஒரு ஸ்கேல் கூட கம்பேர் பண்ணி அதே மாதிரி லைன்ஸ் வரைவோம். அதே மாதிரி நம்ம ஒரு சர்க்கியூட் கூட இந்த பர்டிகுலர் சிஸ்டமை கனெக்ட் பண்றோம்னா அதே சர்க்கியூட் கூட வேற ஒரு நல்லா ஒர்க் ஆகிற ஒரு வோல்ட் மீட்டரும் கனெக்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு வேல்யூக்கு இது இங்க வருதா, இங்க 1 வோல்ட்டா, அப்போ இந்த சர்க்கியூட்ல இப்படி வச்ச 1 வோல்ட், அது மாதிரி இங்க இப்படி வச்ச 2 வோல்ட், அது மாதிரி கம்பேர் பண்ணி வேல்யூ லிஸ்ட் போட்டு தான் நம்ம கேலிப்ரேஷன் பண்ணணும். ஓகேவா, ஸோ நான் எகெயின் சொல்றேன், இந்த பாயிண்ட் வந்து புக்கில் எங்கேயுமே யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க கன்வெர்ட் பண்றீங்கன்னா கேலிப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், அப்போதான் அது யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வச்சு நம்ம தூக்கிக்க வேண்டியதுதான் இல்லையா. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியணும். ஓகே ஓகே, ஸோ கேலிப்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கேல்வனோமீட்டர்ஸ் பத்தி பார்த்தோம், அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் பத்தி பார்த்தோம், அந்த கேல்வனோமீட்டர் வச்சே வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் எப்படி உருவாக்கணும்னு பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டடான கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ given okay, so how can we make a galvanometer with G is equal to 20 ohm? Okay, so G is equal to 20 ohm and Ig is equal to 1 MA. MA வந்து என்ன? Milliampere. So 1 into 10 to the power of minus 3 ampere into a voltmeter with maximum range of 10 volt. So நம்ம previous caseல full maximum value ஓட current என்ன? I mean அந்த galvanometerல maximum current என்ன? Ig இல்லையா? So அதே மாதிரி இந்த நம்ம மெஷர் பண்ணக்கூடிய இந்த galvanometer 2 voltmeter கனெக்ட் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு the maximum range is 10 volt. ஓகேவா, 10 volt. So you to find இல்லையா, டைரக்டா சொல்யூஷனுக்கு ஜம்ப் பண்ற பாருங்க. So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த galvanometer to voltmeter நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு தெரியும் இல்லையா. So G to V, how? Okay, ஸ்லைட் இருக்கா? ஃபைன். So solution. ஓகே, ஸோ ஒரு கேல்வனோமீட்டரா வோல்ட்மீட்டர் கூட கன்வெர்ட் வோல்ட்மீட்டரா கன்வெர்ட் பண்ணா நம்ம என்ன பண்ணணும், ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ் கனெக்ஷன்ல ஆட் பண்ணணும் இல்லையா. சீரியஸ் கனெக்ஷன் வித் ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அதை நான் ஆர்னே எடுக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் இதுல இந்த ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம், அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவா இருக்கு, R is equal to V by Ig minus G இல்லையா, Ig minus G. So R is equal to V ஓட வேல்யூ வந்து தெரியும் 10, Ig ஓட வேல்யூ வந்து தெரியும், அது வந்து 1 into 10 power minus 3. அதே மாதிரி G ஓட வேல்யூ வந்து தெரியும், அது வந்து 20 இல்லையா. So R is equal to 10 into 10 power 3 minus 20, that is equal to 10,000 அம்மா by minus 20. So R is equal to 9980. So இந்த 9980 ohm அளவுக்கான ஹை ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா தான் நம்ம இதை வோல்ட்மீட்டரா கன்வெர்ட் பண்ண முடியுமா. ஓகே, ஸோ 9980 நம்ம சீரியஸா கொடுக்கணும். ஸோ 9980 ஃபைன். ஸோ 9980 நம்ம சீரியஸா கொடுக்கணும். ஓகேவா, ஓகே. ஸோ அதே மாதிரி a voltmeter of resistance 1000 ampere gives full scale deflection when a current of 100 milliampere flows through it. So given இது வந்து வோல்ட்மீட்டர் இல்லையா. ஸோ வோல்ட்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து RV ன்னு எடுக்கிறேன், இட்ஸ் equal to 1000 ohm. ஓகேவா, gives full scale deflection when a current I is equal to 100 into 10 power minus 3 ampere flows through it. The shunt resistance required across it to enable it to be used as an ammeter 1 ampere at full scale deflection. So இதுக்கு மேக்ஸிமமா நம்ம போகக்கூடிய கரண்டோட வேல்யூ வந்து Ig, நம்ம மெஷர் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் கரண்டோட வேல்யூ வந்து I is equal to 1 ampere and இந்த வோல்ட்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ohmனு சொல்லிட்டாங்க, சாரி 1000 ohmனு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம இதை அம்மீட்டரா கனெக்ட் பண்றதுக்கு அம்மீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணணும்னு தெரியணும். ஓகேவா,
எந்த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணணும்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம வோல்ட் மீட்டர் டு அம்மீட்டர் கனெக்ட் பண்றோம்னா அம்மீட்டரோட வேல்யூ எந்த அளவுக்கு ஐ மீன் அந்த ரெசிஸ்டன்ஸோட டோட்டல் வேல்யூ எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணும். ஸோ இருக்கிறதுலயே லோவஸ்டான வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம பேரலா கனெக்ட் பண்ணா தான் நம்மளால முடியும்னு சொல்லிடுறோம். ஸோ கண்டிப்பா இந்த 1000 ஓம் தானே இதோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து இந்த 1000க்கு கீழே தான் வரும். ஸோ இது போச்சு, இதுவும் போச்சு, ரெண்டு அப்ளிகன்ஸ் ரிஜெக்டட். ஸோ மீதி 2 பேர் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுல எதுன்னு கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஸோ டு ஃபைண்ட் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இல்லையா, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஸோ சேம் கேஸ் தான், நம்ம வோல்ட் மீட்டர் எடுக்கிறோம், வோல்ட் மீட்டர் தான் இப்படி, அது கூட ஒரு பேரலல் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இதோட மேக்ஸிமம் கரண்ட் வந்து IG, இதுல மேக்ஸிமம் கரண்ட் I மைனஸ் IG இல்லையா, I மைனஸ் IG. ஸோ இது என்னவா இருக்கும், I மைனஸ் IG இன்டூ இதோட வேல்யூ வந்து R நம்ம எடுக்கிறோமா, ஒரு S எடுக்கலாம். ஓகே, S இஸ் ஈக்குவல் டு இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து RVன்னு சொல்லிட்டோம். ஸோ IG RV. ஸோ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு IG RV பை I மைனஸ் IG. ஓகேவா? கண்டிப்பா ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ S is equal to IG ஓட வேல்யூ என்ன, 100 into 10 power minus 3 that is equal to 0.1 வரும் இல்லையா, 100 by 1000 that is equal to 0.1 ampere இல்லையா, 0.1 ampere. Fine. So S is equal to 0.1 0.1 into RV ஓட வேல்யூ வந்து 1000 இல்லையா, 1000 by okay 1, I ஓட வேல்யூ 1 minus 0.1 இல்லையா. So that is equal to 0.1 into 1000 by 0.9, கட் பண்ண 9 வரும், that is equal to 1000 by 9, that is equal to 111.11 இல்லையா. So இந்த வேல்யூ தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம கிடைக்கக்கூடிய ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து இட் ஷுட் பி வெரி வெரி லோவர் தேன் த வேல்யூ ஆஃப் த வோல்ட் மீட்டர். பிகாஸ் அப்போ தான் நம்ம பேரலா கனெக்ட் பண்ணா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாகும் இல்லை. ஸோ இது வந்து 111.11 ஓம் வேல்யூ இருக்கக்கூடிய ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம பேரலா கனெக்ட் பண்ணா இந்த மாதிரி ஒரு அம்மீட்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ 111.11. ஓ, இதுல 111 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எழுதுனவங்களுக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பிடிச்சிருச்சு போல. ஓகே ஓகே, ஸோ இதுதான் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. அதே மாதிரி in an ammeter 0.2% of the main current passes through the galvanometer. So given ஓகேவா, ஸோ இது அம்மீட்டரும் கொடுத்துருக்காங்க, கேல்வனோமீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா திஸ் இஸ் அ கேஸ் ஆஃப் கேல்வனோமீட்டர் இன்டு அம்மீட்டர். ஸோ கேல்வனோமீட்டர் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ 0.2% ஆஃப் த மெயின் கரண்ட் தான் கேல்வனோமீட்டர் வழியா போகுது. ஸோ இங்க I போகுதுன்னா 0.2%. ஸோ IG is equal to என்ன, 0.2% of I, that is equal to 0.2 by 100 of I, that is equal to 2 by 1000 இல்லையா, 1000 of I. ஓகே ஓகே, ஸோ 2 by 1000 of I இந்த வழியா போகுது. ஸோ இங்க வந்து என்ன போகும், ஸோ இந்த ரீஜன்ல போகக்கூடிய வந்து I minus IG, that is equal to I minus 2I by 1000, that is equal to 998 I by 1000 இல்லையா, 998 I by 1000. ஸோ 998 I by 1000. Okay, so if the resistance of the galvanometer is G, what is the resistance of the ammeter னு கேக்குறாங்க இல்லையா. ஸோ நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கேல்வனோமீட்டர் ஜின்னு தெரியும், இங்க ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுவோம்னு நமக்கு தெரியும், பட் அதோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ டு ஃபைண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த என்டையர் அம்மீட்டர், இந்த மொத்த சிஸ்டத்துக்கும் வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது இல்லாம இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே கால்குலேட் பண்ணி நம்ம போடக்கூடாது. ஓகேவா, இந்த மிஸ்டேக் நானும் பண்ணேன், அதனால தான் சொல்றேன் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா. ஓகேவா, ஸோ சொல்யூஷன் parallel connection. So parallel connection resistance will be the same. So voltage will be the same. So
998 I by 1000 into shunt resistance oda value enna S இல்லையா S is equal to 2I இல்லையா 2I by 1000 into G இல்லையா 2I by 1000 into G. So S oda value என்ன வருது S is equal to இங்க I போகும் 1000 போகும் 2 போகும் 449 sorry 499 499 வரும். So is equal to 499 ohm G by 499 ohm வரும். Fine. So S is equal to 4G by 499 ohm. So இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அண்ட் இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன வேணும் அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்து நமக்கு வரக்கூடிய ஃபைனல் வேல்யூ நமக்கு வேணும் இல்லையா ஃபைனல் வேல்யூ. ஸோ R equivalent 1 by R equivalent is equal to 1 by S plus 1 by G is equal to 499 by G plus 1 by G equal to 500 by G. Okay, G by 500 ohm. Okay, fine. So in the question la main avanga kekkuradhu vandu resistance of the ammeter tha resistance of the shunt the shunt resistance oda value endana avanga kekala. Okay, so நானும் எகெயின் சொல்கிறேன் நானும் அதே மிஸ்டேக் பண்ணி டேரெக்டாக இதுதான் G by 499 ஸோ இதெல்லாம் டிக் பண்ணி போயிருந்தேன். ஓகே, ஸோ நீங்கள் அதே மாதிரி மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க. இங்கே வந்து மொத்த அமீட்டரோட ரெசிஸ்டன்ஸை நமக்கு வேணும். அந்த மொத்த அமீட்டரோட ரெசிஸ்டன்ஸஸ் G by 500. ஓகேவா G by 500. ஓகே G by 500. ஓகேவா அதே மாதிரி மில்லி வோல்ட் மீட்டர் ஆஃப் 25 millivolt range. Okay, so given a millivolt meter of 25 millivolt range, so V is equal to 25 into 10 power minus 3 volt is to be converted into an ammeter of 25 ampere range. So I is equal to 25 ampere. So the value of the necessary shunt will be என்னன்னு கேக்குறாங்க. Okay, the value of necessary shunt. So நம்ம இங்க என்ன பண்றோம் voltmeter to ammeter. So value of the resistance வந்து நம்ம reduce பண்ணணும். reduce பண்றதுக்கு நம்ம parallel ஒன்னு கனெக்ட் பண்ணணும் இல்லையா. So இது parallel ஒன்னு கனெக்ட் பண்ணணும். ரைட். So இது வந்து voltmeter இருக்கு. இங்க வந்து ஒரு shunt resistance நம்ம கனெக்ட் பண்றோம். இந்த voltmeterோட maximum value வந்து அவங்க 25 மெகாவோல்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகே 25 மெகாவோல்ட்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மெகாவோல்ட்னு சொல்றேன் பாருங்க மில்லி வோல்ட். ஓகே மில்லி வோல்ட்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதோட மேக்ஸிமம் கரண்ட் வேல்யூ வந்து 25 ஆம்பியர்னு சொல்லிட்டாங்க. ஸோ 25 இது வந்து எங்க ஸ்ப்ளிட் ஆகுது அது நமக்கு முக்கியம் இல்லை இல்லையா 25 போகுது. ஓகே ஸோ த வேல்யூ ஆஃப் த நெசசரி ஷண்ட் வந்து என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ டு ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் S இல்லையா வேல்யூ ஆஃப் S என்ன நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஐடியல் கண்டிஷன்ஸ் படி பார்த்தா நமக்கு இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூ எந்த வழியா போகும் இந்த வோல்ட் மீட்டர் வழியா போகாம ஃபுல்லா இந்த ஷண்ட் வழியா தான் போகணும் இல்லையா. ஸோ சொல்யூஷன் கீழே என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அந்த பொட்டன்ஷியல் தான் மேலேயும் இருக்கணும். அண்ட் பொட்டன்ஷியல் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வோல்ட் மீட்டர் வந்து ரொம்ப ஹையா இருக்கிறதுனால அந்த வோல்ட் மீட்டர் வழியா கரண்ட் போகாது அந்த ஷண்ட் வழியா தான் கரண்ட் போகும். ஸோ இங்க இந்த மாதிரி இங்க மட்டும் தான் போகும். ஸோ இங்க தான் 25 ஆம்பியர் இருக்கு. ஓகே ஸோ V is equal to என்ன வரும் இந்த ரீஜன்ல வரக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து V. அது மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் சர்க்யூட் எடுத்தா நமக்கு வரக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து IR இல்லையா IR. ஸோ ஐயோட வேல்யூ என்ன 25 இல்ல டேரக்டா ஐனே போடுறேன் I இன்டு ஷண்டோட வேல்யூ வந்து S. So S is equal to V by I that is equal to 25 into 10 power minus 3 இல்லையா by ஐயோட வேல்யூ வந்து 25. So that is equal to 10 power minus 3 that is equal to 0.123 ohm. ஓகே ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் இதே மாதிரி பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேவா இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்டாக நான் சொன்ன மாதிரி பட் அந்த கான்செப்ட் என்னன்னே உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் அது ரிஸ்க் தான். ஸோ நீங்கள் கான்செப்டை நல்லா ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணும்போது நான் இந்நேரம் அட்லீஸ்ட் ஒரு 3 பேராச்சும் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஓகே ஸோ கண்டிப்பாக நான் ஒரு கொஸ்டின் ஸ்க்ரீனில் வருதுன்னா என்னோட ஃபாஸ்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு சேலஞ்ச். ஓகே
So a galvanometer having coil resistance of 60 ampere. Coil resistance na ஒண்ணும் இல்ல, அதோட resistance தான். சும்மா ஒரு different name வச்சு கூப்பிடுறாங்க அவ்வளவுதான். So given அதோட resistance வந்து G is equal to 60 ohm shows full scale deflection when a current of 1 ampere is passed. So I is equal to 1 ampere. இந்த current நம்ம கொடுத்துட்டோம்னா there is a full scale deflection. It can be converted into an ammeter to read currents up to 50 ampere by என்னன்னு கேக்குறாங்க. So இந்த galvanometer full scale deflection அதாவது maximum current limit தான் இந்த 1 ampere. So it is IG. Okay வா? So to find நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? It can be converted into an ammeter to read currents up to 5 ampere. So நம்ம 5 ampere வரை இருக்கக்கூடிய maximum limit current நம்ம மெஷர் பண்ணனும்னா நம்ம ammeter கன்வர்ட் பண்ணனும். ammeter கன்வர்ட் பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணனும்? வோல்ட்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணனும். கம்மி பண்றதுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கால்வனோமீட்டர் விட ரொம்ப கம்மியான ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம பேரலா கொடுக்கணும் இல்லையா? இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நான் எஸ்ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இங்கே ஒரு ஜி இருக்கு, இதுக்கு பேரலா நம்ம ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா தான் ரெசிஸ்டன்ஸோட டோட்டல் வேல்யூ வந்து கம்மியாகும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கம்மி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மெயின் திங் என்ன? பேரலல். ஸோ ஒன்றுனா இதுதான் கரெக்டாக இருக்கணும், இல்லை இதுதான் கரெக்டாக இல்லையா? ஸோ ஓகே, ஸோ சொல்யூஷன். ஸோ சேம் கதை தான் எல்லா ப்ராப்ளம்ஸும் பண்ண மாதிரி. அவங்க கேட்குற விதம் வேற, நம்ம அந்த டேட்டாவை கொண்டு வர விதம் வேற. பட் ஒன்ஸ் டேட்டா கொண்டு வந்துட்டோம்னா கிட்டத்தட்ட சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்கும். ஓகேவா? ஸோ G is equal to 60 ohm. ஸோ இங்க கரண்ட் போகுது, இங்க ஐஜி போகும், இங்க ஐ வரும், இங்க ஐ மைனஸ் ஐஜி வரும் இல்லையா? அப்போ சேம் கதை தான். I minus IG into S is equal to IGG. அப்போ S is equal to IG by I minus IG into G. So S is equal to IG ஓட வேல்யூ என்ன? 1 by 5 minus 1. G ஓட வேல்யூ வந்து இங்கப்பா 60. That is equal to 60 by 4. That is equal to 15 ohm. இல்லையா? 15 ohm. Okay. So 50 ohm ரெசிஸ்டன்ஸை நம்ம பேரலா கனெக்ட் பண்ணா இந்த galvanometerோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும், நம்ம அம்மீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க ஆன்சர் இருக்கா? ஓகே, ஸோ புட்டிங் இன் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 15 ohm. ஓகேவா? அதே மாதிரி a galvanometer has coil resistance of 100 ohm. Okay, so given G is equal to 100 ohm. So this gives a full scale deflection of IG is equal to 30 into 10 power minus 3 ampere. Okay va? If it is to work as a voltmeter, நம்ம previous caseல ammeter பார்த்தோம், இது வந்து voltmeter. So voltmeter இந்த 30 volt range. So நமக்கு கிடைக்கக்கூடிய voltmeterோட maximum measurement வந்து V is equal to 30 volt தான் இருக்கணும். How much resistance does it require to be added னு கேக்குறாங்க. So to find நம்ம என்ன பண்றோம்? இந்த galvanometer voltmeter கன்வெர்ட் பண்றோம். voltmeter கன்வெர்ட் பண்ணா ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம சீரியஸ் கனெக்ஷன்ல கொடுக்கணும். சீரியஸ் கனெக்ஷன்ல கொடுத்தா அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனா தான் அது வோல்ட்மீட்டர் இல்லையா? பிரச்சனையை அதிகமா ஃபேஸ் பண்ணி தைரியமா இருக்கிற பர்சன் தான் வோல்ட்மீட்டர். ஓகே ஓகே, ஸோ டு ஃபைண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு ஓகேவா? ஸோ சொல்யூஷன் நமக்கு இந்த மொத்த ரீஜன்ல வரக்கூடிய அந்த வோல்டேஜ் தானே வோல்ட்மீட்டர் மெஷர் பண்ணுது. ஓகே, அப்போ ஸோ V is equal to என்ன? நமக்கு கரண்டோட வேல்யூ வந்து கண்டிப்பா மேக்ஸிமம் கரண்ட் ஆஃப் galvanometer தான். பிகாஸ் த galvanometer is in series connection. ஸோ கரண்ட் சேமா இருக்கணும். ஸோ galvanometerஆல எவ்வளோ மேக்ஸிமம் கரண்ட் இழுக்க முடியுமோ அது மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸ்க்கும் போகும். ஸோ V is equal to IG into G plus IG into R. ஸோ நமக்கு இங்க என்ன தேவை? நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ R என்னன்னு தேவை. ஸோ IGR is equal to V minus IGG. ஸோ R is equal to V by IG minus G. ஸோ R is equal to V ஓட வேல்யூ வந்து என்ன? V ஓட வேல்யூ வந்து 30, I ஓட வேல்யூ வந்து 30 into 10 power minus 3 minus G ஓட வேல்யூ வந்து 100. ஸோ R is equal to 10 power minus 3 மேல இருந்தா 10 power 3 வந்து 1000.
1000 minus 100, that is equal to 900 ohm இல்லையா? 900 ohm. ஓகேவா? 900 ohm. ஓகே ஓகே. ஸோ 900 ohm இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஸோ கேல்வனோமீட்டரில் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸை கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த கேல்வனோமீட்டரோட மேக்ஸிமம், ஓகே, அந்த மேக்ஸிமம் கரண்ட் டிஃப்ளெக்ஷன் என்னன்னு நமக்கு தெரியணும். அப்புறம் நம்ம வோல்ட் மீட்டரா கன்வெர்ட் பண்றோம்னா ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஸோ சீரியஸ் கனெக்ஷன் வித் வெரி வெரி ஹை வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதே நேரத்தில் நம்ம வோல்ட் மீட்டரா கன்வெர்ட் பண்ணாம அம்மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணணும். ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணணும்னா நம்ம பேரலல் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும். எப்படி? ரொம்ப லோ ஆன வேல்யூ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நம்ம பேரலா கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் மெயின் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் கன்வர்ஷன் ஆஃப் galvanometer into voltmeter and ammeter. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியோமீட்டர். நீங்க எகைன் சொல்றேன், நீங்க லேப்ல கண்டிப்பா அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த பொட்டன்ஷியோமீட்டரோட மெயின் பர்பஸ் என்ன? எகைன் நேம்ல இருக்கு, பொட்டன்ஷியோமீட்டர், பொட்டன்ஷியல் மீட்டர் இல்லையா? பொட்டன்ஷியல் மீட்டர். ஸோ இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஆர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இதை வச்சு நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா என்னோட ப்ரீவியஸ் லெக்சரை பாத்துருங்க. பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்கு ஒரு செல், ஒரு பேட்டரி எடுத்தா அந்த பேட்டரியா ஒரு செல்லுக்கு வந்து சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுதான் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? அதாவது நம்ம வெளியே இருக்கிற பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் இல்லையா? அந்த செல்லுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. does not draw any current from the circuit. So இந்த பொட்டன்ஷியோமீட்டர்ல நம்ம மெஷர் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்? வோல்டேஜ். ஐ மீன் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய பொருள் என்ன? வோல்டேஜ். ஸோ வோல்ட் மீட்டர்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஹையா வச்சு கரண்டோட வேல்யூ, ஐ மீன் கரண்ட் வந்து அந்த வோல்ட் மீட்டர் கூட போகாத மாதிரி பார்த்துக்கிட்டோம். இந்த பொட்டன்ஷியோமீட்டர்ல நேச்சுரலாவே கரண்ட் உள்ள போகாது. ஸோ த வேல்யூஸ் ஆர் கோயிங் டு பி வெரி பர்ஃபெக்ட். ஓகேவா? அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு ஐடியல் வோல்ட் மீட்டர் பிகாஸ் கரண்ட் உள்ளவே போகாது. ஓகே. So the principle of volt potentiometer என்னன்னா, when a constant amount of current flows through a wire of uniform cross section and composition, then the potential drop across the wire is proportional to its length. So இந்த மாதிரி ஒரு potentiometer இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ரெண்டு டெர்மினல்ஸ் இருக்கும், A B இருக்கும். அப்புறம் அங்கிருந்து ஒரு வயரை கனெக்ட் பண்ணி நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 மீட்டர்ல சாரி ஒரு 1 மீட்டர், அதாவது ஒரு 100 சென்டிமீட்டர் வரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, this circuit is equal to one single wire. Okay, one single wire of length 100 centimeter or 1 meter. அதோட ஒரு எண்ட்ல வந்து நம்ம இந்த சர்க்யூட் கொடுக்குறோம். ஓகே. இப்போ லைக் சக்தி நீங்க ரியோஸ்டாட் என்னன்னு கேட்டீங்க இல்லையா? ரியோஸ்டாட் வந்து இந்த மாதிரி சர்க்யூட்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பொட்டன்ஷியோமீட்டர்ல கூட போகக்கூடிய கரண்டோட வேலையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அது வச்சுதான் இந்த மொத்த பொட்டன்ஷியோமீட்டரோட விளையாட்டே இருக்கு. ஸோ அப்படி நம்ம கரண்டோட வேலையை நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்தணும்னா தான் இந்த ரியோஸ்டாட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுதான் மெயின் பர்பஸ் ஆஃப் ரியோஸ்டாட். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பி, அதாவது இப்போ ஏ இருக்கு, இப்படி போட்டுருக்காங்க இல்லையா? 100 200 போட்டிருக்கு. பட் நம்ம ஆக்சுவலா எடுத்துட்டோம்னா அது வந்து ஜஸ்ட் கனெக்ஷன்ஸ் தான். ஆக்சுவலா சர்க்யூட் படி பார்த்தா இப்படிதான் வரும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் வரும். அப்புறம் அந்த ஏ நம்ம ஒரு கேல்வனோமீட்டரோ நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு பாயிண்ட், இந்த ஏ டு பி பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, the potential drop across the wire இல்லையா? ஸோ நம்ம இப்படி கனெக்ட் பண்ண என்ன ஆகும்? இந்த ரீஜன் ஆஃப் வயரை வந்து நம்ம செலக்ட் பண்ண மாதிரி ஆகும். அந்த ரீஜன் ஆஃப் வயர்ல வரக்கூடிய பொட்டன்ஷியல் டிராப் வில் பி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த லாஜிக் படி பொட்டன்ஷியல் டிராப் வில் பி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் இல்லையா? ப்ரொபோர்ஷனல் டு லென்த். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா? KL. V is equal to KL இல்லையா? ஸோ நமக்கு ஆல்ரெடி ஓம்ஸ் லா இருந்து தெரியும், V is equal to IR, that is equal to I rho L by A இல்லையா? I rho L by A. அதே மாதிரி இங்க வந்து K is equal to V by L இல்லையா? பொட்டன்ஷியல் per length. அதே மாதிரி இங்க அந்த லாஜிக் படி பார்த்தா
V by I is equal to K is equal to I rho by A இல்லையா, I rho by A. So இதுல இந்த particular term என்னன்னு சொல்றோம்னா, this term is called the potential gradient. அதாவது the potential per unit length of the potentiometer, அதுதான் potential gradient. So K is equal to potential per unit length, that is equal to current and resistivity by unit area. Okay, so இது வந்து potential by length னு சொல்லிட்டோம், அதோட யூனிட் என்னவா இருக்கும், volt per meter or volt per centimeter. Okay, இதோட SI யூனிட் வந்து volt per meter தான், இது வந்து CGS யூனிட். Okay, I mean இது வந்து SI யூனிட், இது வந்து CGS யூனிட். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இதுதான் பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது we are able to understand that the potential drop across the wire, நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய வயர்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிராப் வந்து அந்த லென்த் எந்த அளவுக்கு நம்ம கனெக்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து பொட்டன்ஷியல் டிராப் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இங்க கனெக்ட் பண்ணா லென்த் வந்து சின்னதாயிருமா, அப்போ பொட்டன்ஷியல் டிராப் கம்மி. இங்க கனெக்ட் பண்ணா பெருசாயிரும், பொட்டன்ஷியல் டிராப் அதிகம். அதுதான் கான்செப்ட். ஓகேவா? Okay, okay. So in the application of potentiometer, so in the potentiometer வச்சு நம்ம potential மெஷர் பண்ணனும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி internal resistance நம்ம சொல்லியிருந்தோம் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த A terminal இருக்கு இல்லையா, அந்த A terminal இருந்து we are taking two parallel connections. ஒன்னு வந்து EMF E1 இருக்கக்கூடிய ஒரு செல்லை கனெக்ட் பண்றோம், இங்க வந்து EMF 2 இருக்கக்கூடிய ஒரு செல்லை கனெக்ட் பண்றோம். அண்ட் அது கூட ஒரு galvanometer ஒரு ரெசிஸ்டரும் கனெக்ட் பண்ணி சர்க்யூட் கூட இணைக்கிறோம். ஓகேவா? ஸோ இணைச்சிட்டு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, we need to choose a value of current. ஓகே, அது மென்ஷன் பண்ணலையா, choose ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து ரெண்டு parallel சர்க்யூட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா எடுத்து டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து E1 EMF இருக்கக்கூடிய செல் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ we are connecting this to this. ஓகே, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சர்க்யூட்ல இந்த ரெசிஸ்டர் ரியோஸ்டாட் இருக்கு, ரியோஸ்டாட்டை வச்சு we are adjusting the value of current. ஓகே, adjust value of current I. Okay, so we are adjusting the value of current. அதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா, இந்த பர்டிகுலர் ஜாக்கின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அப்போ அந்த ஜாக்கி வந்து இந்த மொத்த லென்த் ஆஃப் த பொட்டன்ஷியோமீட்டர் இருக்கு இல்லையா, அங்க ஒவ்வொரு பாயிண்டா போய் வைக்கிறோம். ஓகேவா? அந்த மாதிரி வைக்கும்போது ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல வச்சதுக்கு அப்புறம் நமக்கு galvanometerல ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காட்டிருச்சுன்னா, ஓகே, ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காட்டிருச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னா, we can take it as the balancing length. So நான் சொல்லியிருந்த potential drop is proportional to length. So நம்ம இந்த EMF ஆல வரக்கூடிய potential drop வந்து இந்த எந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, நம்ம இந்த மாதிரி ஜாக்கியை வைக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து ஜீரோ ஆகும் இல்லையா, அந்த ஜீரோ ஆகிற பாயிண்ட்டுக்கும் அந்த வயருக்கும் இருக்கிற லென்த்ல என்ன பொட்டன்ஷியல் டிராப் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இந்த EMF இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செல்லுக்கும் பார்த்துட்டோம், செகண்ட் செல்லுக்கும் அதே மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்தா அதே மாதிரி நம்ம இது வந்து லென்த் இருக்கிறோம் இல்லையா, we are taking a wire of some length. ஸோ அந்த லென்த், அந்த wire of some lengthக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் per unit length Xன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம், EMF 1 is equal to இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி, சப்போஸ் வந்து நமக்கு இந்த செல்லுக்கு லென்த் L1 இல்லையா, லென்த் L1ல இருக்கக்கூடிய ஒரு வயர், அந்த வயர் லென்த்துக்கு தான் அந்த கரண்ட் galvanometerல இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் வந்து ஜீரோ ஆகுதுன்னா, this length is the balancing length for EMF 1. ஓகே, ஸோ எகைன் சொல்றேன், இதுதான் ரியோஸ்டாட் ஐ மீன் பொட்டன்ஷியோமீட்டரோட ஆக்சுவல் சர்க்யூட் டயக்ராம். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம்ல நம்ம இந்த பாயிண்ட் ஏல வந்து ரெண்டு EMF ஐ மீன் ரெண்டு E1 E2 நம்ம பேரலா கனெக்ட் பண்றோம். பேரலா கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு EMF எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் திஸ் ஒன் எடுத்து ஒரு galvanometer கூட கனெக்ட் பண்ணி இந்த மொத்த A to B ல இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒவ்வொரு பாயிண்ட்ல டச் பண்ணி பார்க்குறோம். ஓகே, டச் பண்ணி ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அதோட galvanometerோட டிஃப்ளெக்ஷன் வந்து ஜீரோ ஆயிரும், நின்றுடும். அந்த பாயிண்ட்ல வச்சுட்டு அந்த பாயிண்ட்டுக்கும் ஏக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை எடுக்கிறோம். அந்த டிஸ்டன்ஸ் தான் பேலன்சிங் லென்த். ஓகே, ஸோ EMF 1க்கு பேலன்சிங் லென்த் வந்து L1னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன், the potential drop is proportional to length னு சொல்லிட்டோம். ஸோ இது வந்து potential drop, இது வந்து length. அப்போ நான் அதுக்கு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண கான்ஸ்டன்ட் என்ன, K இல்லையா.
So the K ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? It will be equal to the current into resistance per unit length இல்லையா? Like for example, இப்போ V is equal to IR நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்றோம்? V is equal to IR into L by L ன்னு எடுக்கலாம். That is equal to I by L sorry. I into R by L into L. That is equal to I R L ன்னு எடுக்கலாமா? So இதுல என்ன பண்றோம்? IR அதாவது potential is equal to current into resistance ன்னு எடுக்கிறோம். And அதுக்கப்புறம் நம்ம length term introduce பண்ணா நம்ம இந்த ஃபார்முலாவை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா current into resistance per unit length into total length ன்னு எடுக்கலாமா? அதே லாஜிக் தான். So இங்க வந்து EMF ஓட வேல்யூ வந்து E1, current ஓட வேல்யூ வந்து IE. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் per unit length ஓட வேல்யூ வந்து X, length balancing length வந்து இதுக்கு L1. அதே மாதிரி நம்ம EMF 2 இருக்கக்கூடிய செல் எடுத்தா இட் இஸ் IXL2. ஸோ ரெண்டு டிவைட் பண்ணிடலாமா? டிவைட் பண்ணா E1 by E2 is equal to L1 by L2. ஸோ இது இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம EMF ஆஃப் a செல் வந்து கால்குலேட் பண்ணலாம். அப்ப நீங்க கேட்கலாம், என்ன சார் E1 by E2 தான் சொல்லியிருக்கீங்க, E1 ஓட வேல்யூ என்ன, E2 ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியாதுன்னு நீங்க கேட்கலாம். கரெக்ட் தான். ஸோ நம்ம இதுல என்ன பண்ணலாம்னா E1 வந்து நமக்கு தெரிஞ்ச நமக்கு EMF ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு செல்லை வச்சு நம்ம எடுக்கலாம். ஓகேவா? அதுதான் மெயின் லாஜிக். ஸோ E1 ஓட EMF வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச நம்ம E2 எப்படி எடுக்கலாம்? E2 is equal to E1 L2 by L1 இல்லையா? ஸோ நம்ம ரெண்டு செல்லை கம்பேர் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை போடுறோம். ஸோ அதுல ஒரு செல்லோட EMF வேல்யூ நமக்கு தெரியணும்னா ஆல்ரெடி EMF வேல்யூ தெரிஞ்ச வேற ஒரு செல்லை வச்சு இந்த ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம we are comparing the EMF of two cells, and suppose வந்து நமக்கு EMF of one cell தெரியணும்னா we should compare it with the cell with already known EMF. ஓகே ஓகே, அதே மாதிரி ஓகே ஓகே ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டு கம்பேர் டூ EMFs எடுத்தோம். இது வந்து டு மெஷர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? டு மெஷர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, டு மெஷர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். என்னப்பா இப்போ கமெண்ட்ல யாரையும் காணும்? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இப்போ பரவாயில்ல, என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் ஒரு வாட்டி சொன்னாலே புரியுது. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்ம பண்றோம். சேம் லாஜிக் தான். நம்ம ப்ரீவியஸ்ல E1 E2 எடுத்தோம். பட் இதுல நம்ம ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு டெர்மினல் பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியும் இல்லையா? அதாவது ஒரு சர்க்யூட்ல கரண்ட் இருந்தா நமக்கு அந்த செல்ல இருந்து வரக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து டெர்மினல் பொட்டன்ஷியல். அதுவே அந்த சர்க்யூட்ல கரண்டே இல்லாட்டி நமக்கு வரக்கூடிய பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? EMF-க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அதுதான் பண்றோம். அங்க வந்து E1 E2 எடுக்கிறோம். இதுல வந்து நம்ம கரண்ட் போடாம ஒரு சர்க்யூட் எடுக்கிறோம். இதுல வந்து கரண்ட் போட்டுட்டு ஒரு இது எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபைன் நல் பாயிண்ட். ஸோ தஸ் E1 என்னவா இருக்கும்? E1 இல்ல, E என்னவா இருக்கும்? இட் வில் பி ஈக்குவல் டு சம் பேலன்சிங் லென்த் இல்லையா? ஸோ இந்த E-க்கு வந்து பேலன்சிங் லென்த் XIL1 எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்படி நம்ம கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி போட்டு நமக்கு EMF கிடைச்சிருச்சு. நம்ம ப்ரீவியஸ் இதுல அதுதான் பண்ணோம். செகண்ட் வந்து நமக்கு டெர்மினல் வோல்டேஜ் வேணும், EMF இல்ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு சர்க்யூட் கனெக்ட் பண்ணலாம். எக்ஸ்டர்னலா ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் S இருக்கக்கூடிய ஒரு சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ண என்ன ஆகும்? இப்போ இதுல வந்து கரண்ட் வந்து I = 0 கிடையாது இல்லையா? I = some வேல்யூ தான். அப்போ இங்க மொத்தமா இருக்கக்கூடிய வோல்டேஜ் வேல்யூ வந்து VA இருக்கும் இல்லையா? V. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சர்க்யூட் கனெக்ட் பண்ணாம நம்ம போடுறோம். அப்போ நமக்கு வருது E = XIL1 இல்லையா? E = XIL1. அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செல்லுல ஒரு வித கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய EMF என்னவா இருக்கும்? நம்ம மெஷர் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து EMF இருக்காது. இட் will be equal to the terminal voltage, that is equal to XIL2. சேம் மெத்தட் தான். So that is equal to E by V is equal to L1 by L2. So just நம்ம comparing the EMF of two cells எடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி தான். பெருசா டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா
ரெண்டு டிஃப்ரெண்ட் செல் எடுக்காம ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த செல் எடுக்கிறோம், அந்த செல்லை வச்சு டைரக்டா இஎம்எஃப் மெஷர் பண்றோம். மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் we are connecting this external circuit. ஓகே, இந்த எக்ஸ்டர்னல் சர்க்யூட் மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இதுல வந்து ஒரு கரண்ட் ஃபார்ம் ஆயிரும். கரண்ட் இருந்தா இதுல வரக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ஈயா இருக்காது, இட் வில் பி ஈக்குவல் டு த டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லையா. ஸோ இந்த கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய பேலன்சிங் லென்த் வந்து இந்த டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ V is equal to XI/L2, அதே மாதிரி ரேஷியோ எடுக்கிறோம். ஸோ E/V is equal to L1/L2. ஓகேவா? ஓகே, பட் நமக்கு ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல்லோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஆல்ரெடி தெரியும். அதோட வேல்யூ என்ன, R is equal to E/V minus 1 into நம்ம எக்ஸ்டர்னலா என்ன வேல்யூ கொடுக்குறோம், என்ன ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோமோ அதோட வேல்யூ. நம்ம எக்ஸ்டர்னலா இங்க S ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுக்குறோம் இல்லையா, சாரி இங்க S ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த S ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு மெஷர் பண்ணக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் இது. ஸோ இந்த பர்டிகுலர் வேல்யூ எப்படி வந்துச்சுன்னு தெரியணும்னா கண்டிப்பா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு ரிலேட்டடான அந்த லெக்சர் இருக்கும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில, நானே எடுத்திருப்பேன், அது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க E/V யோட வேல்யூக்கு வந்து நம்ம வேற ஒரு ஈக்குவேஷன் போட்டிருக்கோம், இதை வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ R is equal to L1/L2 minus 1 into S. ஓகேவா? L1/L2 minus 1 into S. ஓகே ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 2 EMF கம்பேர் பண்றோம். ஸோ ஃபார்முலா வந்து அவ்வளோக்கு டஃப் கிடையாது இல்லையா. E1/E2 is equal to L1/L2. அதே மாதிரி இங்க R is equal to E minus B minus 1 into S. இது ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா. அதுல E/V பதிலா L1/L2 நம்ம எடுக்கிறோம். ஃபைன். ஓகே. ஸோ இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் போடலாமா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பட் இதுக்கே தனியாக ஒரு செக்ஷன் வச்சு நீட்ல கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது மொக்கன்னு சொல்லல, கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்னு நினைச்சு இது வந்து கேஷ்ல விட்டுறாதீங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியான இந்த மாதிரி கேஷ்ல விட்டுட்டீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ல உங்களுக்கு மிஸ்டேக் ஆயிரும். நம்ம ரொம்ப டஃப்பான ப்ராப்ளம்ல மிஸ்டேக் ஆனா கூட தாங்கிப்போம், ஈஸியான ப்ராப்ளம்ல மிஸ்டேக் ஆனா தாங்கிப்போமா? நான் கண்டிப்பா தாங்கிக்க மாட்டேன், அதெல்லாம் மானக்கீழாயிரும் இல்ல. ஓகே. So a potentiometer is an accurate and versatile device to make electrical measurement of EMF because the method involves என்னன்னு கேக்குறாங்க. So இந்த potentiometer வந்து EMF மெஷர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பட் அது ஏன் சூப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்றோம்னு அவங்க கேக்குறாங்க. ஸோ இதை வந்து செல்ஸ் வச்சு நம்ம மெஷர் பண்றோமா? ஆஃப்கோர்ஸ் செல்ஸ் வந்து மெஷர் பண்றோம், பட் இட் இஸ் ஜஸ்ட் அ மெஷரிங் கேஜெட் இல்லையா. லைக் நம்ம செல்ஸோட EMF என்னன்னு மெஷர் பண்றோம், பட் அதுக்காக அந்த பொட்டன்ஷியோமீட்டர் கரெக்டா ஒர்க் ஆகுறதுக்கு ரீசன் அந்த செல்ஸா இருக்க முடியுமா? இல்ல. அதே மாதிரி தான் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் உள்ள, அதே மாதிரி காம்பினேஷன் ஆஃப் கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்சஸும் இல்ல. ஒரு பொட்டன்ஷியோமீட்டர்ல நம்ம மெஷர் பண்ணக்கூடியது வோல்டேஜ் தான். ஸோ வோல்டேஜ் நான் சொல்லி கொடுத்தப்பவே சொல்லியிருந்தேன், வோல்டேஜ்ல ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கணும். ஏன் ஹையா இருக்கணும்னா அந்த வோல்ட் மீட்டருக்குள்ள கரண்ட் போகவே கூடாது. பட் இந்த பொட்டன்ஷியோமீட்டர் செட்டப்லயே நேச்சுரலாவே கரண்ட் உள்ள போகாத மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ since there is no current that goes into the potentiometer, it is an accurate instrument to measure EMF. So a condition of no current flow through the galvanometer. Yeah. So in the particular no current flow of the galvanometer theory வச்சு தான் நம்ம இந்த பொட்டன்ஷியோமீட்டர்லயே மெஷர் பண்றோம். அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால தான் this is a superb instrument. Of course voltmeter ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தான், இல்லன்னு இல்ல, பட் பொட்டன்ஷியோமீட்டர் அளவுக்கு இல்ல. ஓகேவா? Just a minute. Okay, so a potentiometer wire is 10 meter long and has a resistance of 18 ohm. So given the potentiometer oda length ennu sollirukanga, wire oda length, okay va, L is equal to 10 meter and has a resistance R is equal to 18 ohm. It is connected to a battery of EMF 5 volt and internal resistance 2 ohm. Calculate the potential gradient of the wire. Okay. So in the circuit படி உங்களுக்கு already தெரியும். To find நம்ம என்ன பண்ண முடியும், potential gradient ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். So solution.
சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் நம்ம எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்யூட் போடலாம். ஓகேவா? ஸோ ஏ டு பி இருக்கும். அந்த ஏ டு பியில் இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, இதுக்கு வந்து ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, இது ஒரு செல்லும் இருக்குது. டயக்ராம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது, ஒத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்யூட்டில் நமக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பொட்டன்ஷியோமீட்டர் என்னன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் பொட்டன்ஷியோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் 18 ஓம் இல்லையா? 18 ஓம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன வேணும்? நமக்கு கரண்டோட வேல்யூ என்னன்னு வேணும் இல்லையா? இதுல கரண்டோட வேல்யூ என்னவா இருக்கும்னு நமக்கு வேணும். ஸோ கரண்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? நம்ம இஎம்எஃப் ஐ மீன் இந்த கரண்டோட வேல்யூ வென் தேர் இஸ் an internal resistance involved நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? I is equal to E by R plus R இல்லையா? ஸோ ஈயோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஈயோட வேல்யூ வேர் இஸ் E is 5 by R. கேபிட்டல் R ஓட வேல்யூ வந்து இட் இஸ் 18 plus 2 that is equal to 5 by 20 that is equal to 1 by 4 ampere இல்லையா? 1 by 4 ampere. So total potential என்னவா இருக்கும்? இந்த போக்குற கரண்ட் நம்ம சொல்லிட்டோம், பொட்டன்ஷியோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டோம். So what is the voltage? V is equal to IR that is equal to 18 into 1 by 4 that is equal to 9 to 4.5 ampere. 4.5 volt இல்லையா? பட் நமக்கு இங்க பொட்டன்ஷியலா தேவை இல்ல, நமக்கு பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் தேவை. ஸோ K is equal to V by L that is equal to 4.5 by L ஓட வேல்யூ என்ன? L ஓட வேல்யூ is 10, so that is equal to 0.45 volt meter. ஸோ இதுல வந்து இதுக்கு ப்ராப்ளம் கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணும்னா யூ நீட் டு நோ வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை ரிலேட்டடான லெக்சர் போட்டிருப்பேன், நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்க. பட் ஃபார் த சேக் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் வயர் இருக்கு, ஒரு லென்த் இருக்கு, அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணி அந்த சர்க்யூட்ல என்ன கரண்ட் வரும்னு இந்த இஎம்எஃப் ஓட வேல்யூ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம போட்டுட்டோம். அண்ட் அந்த கரண்டோட வேல்யூ வச்சு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் மூலமா அந்த பொட்டன்ஷியோமீட்டரோட பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை வச்சுட்டு பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் which is potential by length. ஓகே, அதே மாதிரி given in the potentiometer circuit a cell of EMF 1.5 volt has a balance point at 36 centimeter length. Okay, L1 is equal to 36 centimeter. 36 centimeter உங்களுக்கு SI யூனிட்டா இல்ல, மாத்தாட்டி ரிஸ்க் தான். ஓகே, if another cell of EMF 2.5 volt, so ரெண்டு EMF இருக்கு, 2.5 volt replaces the first cell, then at what length does the balance point occur? So L2 ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? So solution. So நமக்கு என்ன வேல்யூ தெரியும்? What is the equation? E1 by E2 is equal to L1 by L2. அப்ப E2 ஓட வேல்யூ is E1 into L2 by L1. E1 ஓட வேல்யூ is 1.5. L2 ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. நமக்கு L2 ஓட வேல்யூ தான் வேணும்ல. ஓகே, so L2 is equal to E2 L1 by E1 that is equal to E2 ஓட வேல்யூ வந்து it's 2.5 by 1.5 into 36 இல்லையா? 36 into 10 power minus 2. so இது வந்து 5 times, இது வந்து 3 times, 12 times, that is equal to 60 into 10 power minus 2 meter. So L2 ஓட வேல்யூ என்ன? L2 is 60 centimeter. அப்போ நீங்க கேட்பீங்க, என்ன சார் இவ்வளோ ஈஸியான முக்கியமான ப்ராப்ளம் போட்டு ஏமாத்த பார்க்குறீங்களான்னு? கண்டிப்பா இல்லை. உங்களுக்கு வந்து நீட் 2021ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள் ப்ராப்ளம், வெரி வெரி சிம்பிள் ஆன்சர் அண்ட் அ வெரி 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 சிம்பிள் சொல்யூஷன். பட் அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் அது சிம்பிள் சொல்யூஷன். ஃபார்முலாவும் ஞாபகம் இல்லை, கான்செப்டும் ஞாபகம் இல்லாட்டி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமான ப்ராப்ளம் தான். ஸோ வாட் எவர் யூ டூ, ஈஸியான கான்செப்டோ டஃப்பான கான்செப்டோ எதுவாக இருந்தாலும் மேக் ஷோர் யூ நோ த கான்செப்ட். அதுதான் மேட்டர். ஓகேவா?
Okay, so 60 centimeter இல்லையா, 60 centimeter. Okay, so அதே மாதிரி a cell can be balanced against 110 centimeter. So given, okay, so L1 is equal to 110 centimeter. அது வந்து SI யூனிட் இல்ல, so 10 power minus 2 meter SI யூனிட்டுக்கு மாத்திட்டோம். அதே மாதிரி 100 சென்டிமீட்டருக்கும் கன்வெர்ட் பண்ண முடியும். That's equal to 100 into 10 power minus 2 meter. So a cell can be balanced against 110 centimeter and 100 centimeter of a potential wire, okay, which when in open circuit and when short circuited through a resistance of 10 ohm. So in the 110 centimeter எதுக்கு open circuitல இருக்கும்போ, open circuitல I is equal to 0. So E தான் first caseல இல்லையா, first caseக்கு வந்து E இல்லையா, open circuitல EMF வேல்யூ தான் இருக்கும், அந்த EMF வேல்யூல பேலன்சிங் லென்த் தான் இந்த 110 சென்டிமீட்டர். அதே மாதிரி சப்போஸ் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம்னா நமக்கு மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன, இட் won't be EMF anymore, it will be the terminal voltage இல்லையா, அங்க வந்து L2 னு சொல்றாங்க. இந்த நம்ம கனெக்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன, R is equal to 10 ohm. So to find நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், internal resistance of the cell என்னன்னு கண்டுபிடிக்கணும். சிம்பிள், நம்ம ஃபார்முலாவே போடலாம். நான் அகைன் சொல்றேன், இப்போ நான் இந்த சொல்யூஷன் போடுறதால உங்களுக்கு ஈஸியா தெரியும், பட் எக்ஸாம்ல இந்த மாதிரி ஃபார்முலா இதுதான்ப்பா அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வைக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. பிகாஸ் எகைன் சொல்றேன், சிம்பிளான ப்ராப்ளம்னாலும் அந்த ப்ராப்ளமோட ஃபார்முலா ஞாபகம் இருந்தா தான் அது சிம்பிள் ப்ராப்ளம். ப்ராப்ளமோட ஃபார்முலா என்னன்னு ஞாபகமே இல்லாட்டி எல்லாமே கஷ்டமானது ப்ராப்ளம் தான். ஓகேவா? ஓகே, ஸோ R is equal to E by V minus 1 by R. So R is equal to E ஓட வேல்யூ என்ன, L1, இது வந்து L2 minus 1 by R. So R is equal to 110 இல்லையா, 110 into 10 power minus 2 by 100 into 10 power minus 2 minus 1 into R ஓட வேல்யூ என்ன, 10 இல்லையா, 10. So R is equal to cancel 1.1 minus 1 into 10, that is equal to 0.1 into 10. R ஓட வேல்யூ வந்து 1 ohm. So simple formula, simple solution. So இதுல வந்து நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிற டஃபஸ்டான பார்ட் என்னன்னா, இதுல எது EMF வேல்யூ, இது வந்து டெர்மினல் பொட்டன்ஷியல் வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ இந்த ஓப்பன் சர்க்யூட்ல தான் 110 சென்டிமீட்டர்னு சொல்றோம். ஓப்பன் சர்க்யூட்ல கரண்ட் வில் பி 0. ஸோ ஓப்பன் சர்க்யூட்ல மெஷர் பண்ணக்கூடிய EMF வேல்யூ இட் வில் பி ஈக்குவல் டு த EMF. அதே நேரத்துல 100 சென்டிமீட்டர்ல நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி தான் நம்ம மெஷர் பண்றோம். ஸோ கரண்ட் கண்டிப்பா இருக்கும், கரண்ட் இருந்தா அது EMF கிடையாது, இட் இஸ் த டெர்மினல் வோல்டேஜ். அதை வச்சு L1 வேல்யூ L2 வேல்யூ நம்ம கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, அதை வச்சு வி ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சிம்பிள், ஃபைன். ஓகே ஓகே In a potentiometer arrangement, a cell of EMF 2.25 volt gives a balance point at 30 centimeter length of the wire. So given, okay, a cell of EMF 2.25 volt gives a balance point at 30 centimeter. So L1 is equal to 30 into 10 power minus 2 meter. Yeah, centimeter வந்து SI unit இல்ல, meter தான் SI unit. So into 10 power minus 2. So if the cell is replaced by another cell and the balance point shifts to 60 centimeter, so L2 and then 60 centimeter, so that is 60 into 10 power minus 2 meter, what is the EMF of the second cell னு சொல்றாங்க. So இந்த particular problemல நிறைய வாட்டி இந்த questions எல்லாம் கேட்டிருக்காங்க, பட் ரிப்பீட்டடா அதே ஃபார்முலா தான், எப்பவுமே அதே ஃபார்முலா மட்டும்தான். ஒண்ணுனா E1 by E2 is equal to L1 by L2 or R equal to L1 by L2 minus 1 into R. அது மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க பொட்டன்ஷியோமீட்டர் ரிலேட்டடா. இந்த பொட்டன்ஷியோமீட்டர்ல முக்கியமான பிளே என்னன்னா, இந்த L1 ஓட வேல்யூ என்ன, L2 ஓட வேல்யூ என்னன்னு கரெக்டா நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும்தான் பிரச்சனை. ஒன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சு முடிஞ்சா ஃபார்முலாவும் ஞாபகம் இருந்தா ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் தான். ஓகேவா? ஸோ E2 ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியணும். ஸோ சொல்யூஷன் எப்போ மாதிரி போடலாம். ஸோ E1 by E2 is equal to L1 by L2. நமக்கு என்ன வேணும், E2 வேல்யூ வேணும். So E2 is equal to E1 L2 by L1
E1 ஓட வேல்யூ வந்து என்ன 2.25, L2 ஓட வேல்யூ என்ன 60, L1 ஓட வேல்யூ 10 power 3 into 10 power minus 2. So E2 ஓட வேல்யூ என்ன, E2 is equal to, இது வந்து 2 வருமா, that's equal to 4.5 volt இல்லையா, 4.5 volt. ஓகே, ஸோ ஜஸ்ட் ப்ரைஸ் வந்து வருது. ஸோ எகெயின் சொல்றேன், இந்த கொஸ்டின்ஸ்ல முக்கியமான ப்ராப்ளம் வந்து நீங்க அந்த சொல்யூஷன் போடுறது இல்ல, இந்த கிவன் போடுறது தான் இந்த பொட்டன்ஷியோமீட்டர் மாதிரி சம்ஸ்ல ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே, பிகாஸ் இது வந்து நீட் எக்ஸாம் இல்லையா, எல்லாருக்கும் ஈஸியான ப்ராப்ளம் கொடுத்தா எல்லாருமே எழுதுவாங்க, எல்லாருமே பாஸ் ஆவாங்க. ஆனா எல்லாருக்கும் சீட் கொடுக்க முடியுமா? முடியாது. ஸோ எப்படியும் ஈஸியான ப்ராப்ளம் மாறி இருந்தாலும் கூட அதுல ஒரு கஷ்டமான பார்ட் இருக்கத்தான் செய்யும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்ஸ் போடுறது ஈஸியா வந்தா கிவன் செக்ஷன்ல கஷ்டமாகும், கிவன்ல ஈஸியா இருந்தா சம் போடுறதுல கஷ்டமா இருக்கும். ஓகே, ஆர் மேபி ரெண்டுமே கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ கிவன் the potentiometer has length 4 meter. Okay, resistance 8 ohm, R is equal to 8 ohm. Okay, the resistance that must be connected in series with the wire and an accumulator of EMF 2 volt so as to get a potential gradient 1 millivolt per centimeter on the wire என்னன்னு கேக்குறாங்க. So L is equal to 4 centimeter, R is equal to 8 ohm. அதே மாதிரி potential gradient வந்து it is 1 millivolt by centimeter இல்லையா, per centimeter. So இது நம்ம என்ன பண்ணலாம், V by volt per meter க்கு கன்வெர்ட் பண்ணலாமா? So volt per meter க்கு கன்வெர்ட் பண்ணா 1 into 10 power minus 3 by 1 into 10 power minus 2 meter volt. So K is equal to என்ன, 10 power minus 1 mole per meter, that is equal to 0.1 volt per meter இல்லையா. So to find the resistance that must be connected என்னன்னு கேக்குறாங்க, resistance ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ பாத்தீங்களா, இதுல வந்து சிம்பிளா கிவன் செக்ஷன் கொடுத்துட்டாங்க, பட் எதுல ஆப் வச்சிருக்காங்க, இந்த சொல்யூஷன் போர்ட்டல்ல தான் ஆப் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ சொல்யூஷன். ஓகே, ஸோ இந்த பொட்டன்ஷியோமீட்டர்ல பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் கொடுத்துட்டாங்க, லென்த்தும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம பொட்டன்ஷியல் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஸோ V is equal to what is the potential? The potential ஓட வேல்யூ வந்து என்ன, potential ஓட வேல்யூ வந்து K into L. K ஓட வேல்யூ வந்து 0.1, லென்த் ஓட வேல்யூ வந்து it is 4 meter, so that is equal to 0.4 volt. 0.4 volt. ஸோ பொட்டன்ஷியலோட வேல்யூ நமக்கு தெரியும். இதுல வந்து EMF கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு எக்ஸ்டர்னலா ரெசிஸ்டன்ஸ் பொட்டன்ஷியோமீட்டர் மூலமா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதை ரிசம்பிள் பண்ணுது, நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஆல்ரெடி இங்க இருக்கு, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எக்ஸ்ட்ரா ஒன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹேவ் 2 ரெசிஸ்டன்சஸ். ஸோ இதுல ஆரோட வேல்யூ வந்து தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 8 ohm சொல்லியிருந்தோம். EMF ஓட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்லியிருக்காங்க, EMF ஓட வேல்யூ என்ன 2 volt இல்லையா, இதை நான் இங்க போடவே இல்லை. ஸோ 2 voltனு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா we need to find the internal resistance. ஓகேவா? ஸோ ஆரோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆரோட வேல்யூ. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா எகைன் பார்த்துக்கோங்க. லென்த் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 ஓம்னு கொடுத்துட்டாங்க. பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வச்சு டோட்டல் பொட்டன்ஷியல் என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த பொட்டன்ஷியலை வச்சு we need to find what is the resistance. ஓகே, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணல இல்லையா, பிகாஸ் ஒரு EMF இருந்தா என்ன இருக்கும், கண்டிப்பா ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபைன். ஸோ R is equal to கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ R is equal to இல்லையா. ஸோ இதுல கரண்ட் என்னவா இருக்கும், கரண்ட் is equal to E by R plus R, that is equal to 2 by 8 plus R. 8 plus R. So இந்த current வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், it will be equal to the total potential by the resistance இல்லையா, 0.4 by 8 இல்லையா, 0.4 by 8 க்கு ஈக்குவலா இருக்கும், or total potential by total resistance க்கு ஈக்குவலா இருக்கும். So this implies that this is equal to 2 by 8 plus R is equal to V oda value வந்து 0.4, that is 8, so 0.1 by 2, so that's equal to 1 by 20 இல்லையா.
by 10 into 1 by 2, that's equal to 1 by 20 இல்லையா? So நம்ம என்ன பண்ணலாம், cross multiply பண்ணலாம். So 8 by R is equal to 20 into 20, that is equal to 40. So R is equal to 40 minus 8, that is equal to 32 ohm. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து நான் ஒரு மெயின் ட்ரிக் மிஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராம் வரைஞ்சு கொடுத்துருக்கணும் இல்லையா? பி இல்லையா? ஏபி இருக்கு. ஸோ இதோட லென்த் வந்து 4 மீட்டர் சொல்லியிருக்காங்க, 8 ஒமேகான்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து பொட்டன்ஷியலும் வின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு இஎம்எஃப் கனெக்ட் பண்ணுறோம் 2 வோல்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸும் கனெக்ட் பண்ணுறோம். அதோட வேல்யூ வந்து 8 இல்லை, இதோட வேல்யூ வந்து அவங்களுக்கு சொல்லலை இல்லையா? வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இது வச்சு இந்த மாதிரி தான் சர்க்கியூட் வருது. ஸோ இதை வச்சு உங்களால் ஈஸியாக போட முடியல, கண்டிப்பாக முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு சர்க்கியூட் இருந்தால் கரண்டோட வேல்யூ வந்து இட் வில் பி, இது வந்து பேரலா இருக்குல்ல, இது ரெண்டும் பேரலா இருக்கு. இங்கே ஃபுல்லா வோல்ட் வி தான் வரும். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இ பை ஆர் பிளஸ் ஆர் இல்லையா? இ பை ஆர் பிளஸ் ஆர். ஸோ இ பை ஆரோட வேல்யூ வந்து, ஒரு ஆரோட வேல்யூ வந்து பொட்டன்ஷியோமீட்டரோட அந்த ரெசிஸ்டன்ஸ் 8 பிளஸ் ஆர், தட் இஸ் ஈக்குவல் டு டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை ஆர், தட் இஸ் ஈக்குவல் டு 0.4 by 8. ஸோ நம்ம எவாலுவேட் பண்ணும்போது we found out that the extra resistance value is 32 omega. 32 ohm. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி a potentiometer one battery of EMF E0. So given potentiometer, okay, it is connected in series with a battery of EMF, okay, and a resistance R1. Okay, resistance R1, an unknown EMF is balanced at the length L of the potentiometer wire. So ஒரு length L ல நம்ம இந்த மாதிரி ஒரு unknown EMF பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஏதோ ஒரு unknown EMF ஒரு ஈன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வேல்யூ ஆஃப் இஎம்எஃப் என்னவா இருக்கும்னு நம்ம கிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? அந்த வேல்யூ ஆஃப் இஎம்எஃப் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இதில் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியும். பொட்டன்ஷியோமீட்டர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரியும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு ஆர், லென்த் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எல், இஎம்எஃப் வந்து இ நாட் ஒன்று இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ராவா R1 ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ டு ஃபைண்ட் ஈயோட வேல்யூ என்னன்னு தெரியும்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கனெக்ட் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து எது ரிசம்பிள் பண்ணுது? This particular EMF is in parallel connection to this EMF இல்லையா? It is in parallel connection to this EMF. So இதுக்கு வந்து மொத்தமா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும் இல்லையா? இதுக்கு வந்து மொத்தமா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். போற கரண்ட் இந்த வழியா இருக்கும், இப்படி தான் போகும் இல்லையா? போற கரண்ட் வந்து இந்த வழியா தான் இருக்கும். ஸோ இதுதான் EMF, இதுதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இதோட வேல்யூ வந்து R இல்ல. ஓகே, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் R ஈக்குவல் என்னவா இருக்கும்? R plus R1. R plus R1. So solution, equivalent resistance will be equal to R is equal to, sorry, R equivalent is equal to R plus R1 இல்லையா? R plus R1. அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய EMF வேல்யூ வந்து E0. So current is equal to I is equal to E0 plus R plus R1 இல்லையா? R plus R1. அதே மாதிரி நமக்கு இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் நமக்கு தேவை. நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல பார்த்துட்டோம், அந்த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற பொட்டன்ஷியல் இஸ் த டெர்மினல் வோல்டேஜ் இல்லையா? டெர்மினல் வோல்டேஜ் இஎம்எஃப் கிடையாது, டெர்மினல் வோல்டேஜ். ஸோ V இஸ் ஈக்குவல் டு E0 மைனஸ் I, அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? R1 இல்லையா? R1 பை டோட்டல் லென்த் என்ன? L இல்லையா? ஸோ இதுதான் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இல்லையா? பொட்டன்ஷியல் கிரேடியன்டோட வேல்யூ வந்து இதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? கரண்டோட வேல்யூ வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா? கரண்டோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேலன்சிங் லென்த் வந்து இதுக்கு எல்லுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? பேலன்சிங் லென்த் வந்து எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ E is equal to E0 இல்லையா? Because it is the total EMF gradient RL by L into balancing length வந்து என்ன? L ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? L ன்னு கொடுத்திருக்காங்க. So like நம்ம இந்த பொட்டன்ஷியோமீட்டரோட அந்த பிரின்சிபலை பார்த்தோம் இல்லையா? E is equal to K into L, that is equal to E0 minus I R1 by L into L, right? L into L. So இங்க நமக்கு I ஓட வேல்யூ வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இல்லையா? So E is equal to
E naught minus E naught by R1 plus R plus R1 into R1 by L into L. இல்லையா? by L into L. So நம்ம என்ன பண்ணலாம்? Just further evaluate பண்ணலாம். So E is equal to E naught R plus E naught R1 minus E naught R1 by L into R plus R1 into L வரும் இல்லையா? அப்புறம் நம்ம காமன் டேர்ம்ஸை மல்டிப்ளை எலிமினேட் பண்ணலாம். E is equal to E naught R by L into R plus R1 into L இல்லையா? into L. ஸோ இதுதான் நமக்கு என்னப்பாது ஓகே, இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் இஎம்எஃப் வேல்யூ. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பொட்டன்ஷியோமீட்டர் கூட சீரியஸ் கனெக்ஷனில் we are giving an EMF of value E naught and resistance R1. ஸோ அந்த சர்க்யூட், அந்த பொட்டன்ஷியோமீட்டர் சர்க்யூட்ல மட்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய வயரோட கரண்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? That is equal to total EMF by resistance. So I is equal to E by R plus R1. இது வந்து internal resistance ஓட கான்செப்ட்ல தான். ஸோ நான் எகெயின் சொல்றேன், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து எகெயின் நல்லா ஸ்டடி பண்ணிட்டு இந்த லெக்சரை பார்த்தா கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அது வச்சு நம்ம கரண்டோட வேல்யூ போட்டோம். அண்ட் அதே மாதிரி பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு டெர்மினல் பொட்டன்ஷியல் பை எல்னு நம்ம கண்டுபிடிச்சோம். பிகாஸ் இந்த எக்ஸ்டர்னல் சர்க்யூட் வரக்கூடிய அந்த லென்த் தானே வரும் இல்லையா? ஸோ K is equal to V by L, that is equal to V க்கு நமக்கு என்ன தெரியும்? Using the principle for internal resistance, V is equal to E minus IR இல்லையா? அதுதான் இங்க A naught minus IR1 by L. So EMF வந்து இந்த potential gradient வச்சு we found out that EMF is equal to potential gradient into length using the principle of potentiometer. Yeah? So that is equal to K into L, that is equal to E naught by IR1 by L into L. And adala I oda value வந்து substitute பண்ணி we got the final answer. இல்லையா? We got the final answer. Okay? So இந்த மாதிரி தான் நீங்க mostly problems போடணும். இந்த மாதிரி potentiometer இதுல வந்துட்டு mostly இல்ல, almost all casesல வந்துட்டு உங்களுக்கு வந்து evaluation, இந்த ஸ்டெப் போடுற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் அந்த கிவன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் ஒரு சிக்கல் வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதனால தான் அதுக்கு பேர் நீட் எக்ஸாம். அதுக்காக தான் நான் தனியாக ஒரு கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அண்ட் கீப் ப்ராக்டிஸிங். உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் சரி, எவ்வளோ கான்செப்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் அது லைவாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் தான். பிகாஸ் அந்த ஸ்பீட் வரணும் இல்லையா? நீங்க எக்ஸாம்ல வந்து நீட் எக்ஸாமுக்கு லைக் 3 hours அந்த மாதிரி ஒரு லிமிடெட் டைம் தான் கொடுப்பாங்க. அந்த லிமிடெட் டைம்ல நீங்க அதை சால்வ் பண்ணணும்னா அந்த ஸ்பீட் உங்களுக்கு இப்போ வந்தாகணும். ஸோ வாட் எவர் யூ டூ, நான் எப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், என் லெக்சர் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்னோட லெக்சர் மட்டும் இல்ல, பொதுவா நீங்க இந்த நீட்டுக்கு ரிலேட்டடா எந்த லெக்சர் நீங்க ஃபாலோ பண்ணாலும் எனக்கு ஃபாலோ பண்ணா நீங்க கொஞ்சம் கூட பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆவீங்க. ஓகே, பட் ஸ்டில் நீங்க ஒரு நீட் லெக்சர் அட்டென்ட் பண்றீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் போர்டில் வந்தா கண்டிப்பா அதை நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் ரெஃபர் மை சொல்யூஷன்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை லெக்சர். கண்டிப்பா இந்த லெக்சரோட ஸ்லைட்ஸ் வந்து நான் டெலிகிராம் சேனல்ல லிங்க் பண்ணிடுவேன். அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா அந்த டெலிகிராம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் அப்டேட்ஸ் அண்ட் யூடியூப் சேனல்ல போடாத எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் எல்லாம் அந்த லிங்க்ல தான் வரும், அந்த டெலிகிராம் சேனல்ல தான் வரும். ஓகேவா? ஸோ சாட்டர்டே இன்னைக்கு, சண்டே நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. சண்டேக்கு அப்புறம் நம்ம மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட செகண்ட் பார்ட்டை பார்க்கலாம். நம்ம கரண்ட் பார்த்தோம், வோல்டேஜை பார்த்தோம், ரெசிஸ்டன்ஸோட குட்டி பார்ட் பார்த்தோம். பட் மெஜாரிட்டியா அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றதுக்கான மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன்ட். நம்ம மண்டே 7 PM பார்க்கலாம். ஓகேவா? பாய். ஏதாச்சும் டவுட்னா ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க, இந்த வீடியோ எண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட. So I will ensure that I will reply as fast as I can. So கண்டிப்பா லைக் நாளைக்கு சண்டே தானே, நான் எவ்வளவு சீக்கிரமா என்னால ரிப்ளை பண்ண முடியுமோ நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ எந்த டவுட்ஸ்னாலும் சரி நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ மண்டே 7 PM மறக்காதீங்க, மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, பாய். See you on Monday.